நாளும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு அவருடைய குமாரர் மூலியமாக நான் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏற்றுக்கொண்டு இன்றைய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஸோ எந்த ஒரு சாப்டரை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சாப்டர் நம்பர் 15. என்னங்க தலைப்பு? புது சிருஷ்டியின் திடீர்னு கேட்டேன். ஆமாம், புது சிருஷ்டியோடைய சத்துருக்களும் அவனுக்கு வருகிற தாக்குதல்களும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா ஒரு தலைப்பின் கீழாக நம்மளுடைய மூத்த சகோதரர் என்ன பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்கள் அங்கே எழுதியிருக்கிறார். ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோன்னா சில வாரங்களாக நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். ஸோ போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்றத ஷார்ட்டாக ரிவைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடலாங்க, இன்னைக்கு சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம இந்த ஒரு புது சிருஷ்டியோடைய எதிரிகள் அப்படின்னு சொல்லும் போதே பிரதான எதிரி யாருங்க? மாம்சம். சீஃப் யார் அப்படின்னு பிரதர் சொல்லியிருந்தார் அப்படின்னா மாம்சம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்தது யாரை குறித்து சொல்லியிருந்தாருங்க? உலகத்தை குறித்து என்ன பண்ணியிருந்தாங்க? பிரதரா எப்படி சொல்றீங்க? இல்லை வரா. ஓகே. ஸோ சீஃப் யார்? பிரதானமான ஒரு எதிரி யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மாம்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரதரு ஃபஸ்ட்டு வேர்டே சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இங்கிலீஷில் கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கு அடுத்தது எதை குறித்து எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா உலகத்தை குறித்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா எழுதியிருக்கார். உலகத்தின் மூலியமாக நம்மளுக்கு என்னென்னலாம் எதிர்ப்பு வருது, நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியம் பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தார். அதுக்கப்புறம் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா சாத்தானை குறித்து என்ன பண்ணியிருந்தாருங்க, எழுதியிருந்தார். ஆனால் சாத்தானுக்கு எப்படி ஒரு பேர் கொடுக்குறாரு அப்படின்னா கிரேட், ஒரு பெரிய எதிரி அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு பேர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது கூட நம்ம போன வாட்டி அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் கூட கம்பேரிசன் கூட பார்த்தோம், கரெக்டுங்களா? ஸோ அதை வச்சு சிஸ்டர் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எப்படி இருந்தாலுமே மூன்று விஷயங்களுமே என்ன தான் பண்ண போகுது? ஆமாம், நம்ம சபையாகாமல் இருக்கிறதுக்கு தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே தான் அங்கே இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்மளுடைய மாம்சம், இந்த உலகம், சாத்தான் மூணுமே என்ன பண்ண போகுது அப்படின்னா நம்மளை வளர விடாமல், நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை வளர விடாமல் அங்கே பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு பெரிய சத்துரு சாத்தான் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக நம்மளுடைய பிரதர் எழுதியிருந்தார். அந்த வசனம் கூட வாசிச்சிடலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஓகேங்களா? ஸோ அப்போ பேதுரு அப்போஸ்தலர் சொல்லும் போது எப்படி சொல்றாரு அப்படின்னா தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசவன். அப்போ சாத்தானை நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா எதிரி அப்படின்றத என்ன பண்ணிட்டாருன்னா அங்கே சொல்லிட்டாரு. சொல்லிட்டு சாத்தானை எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு அப்படின்னா கெர்ஜிக்கிற சிங்கத்துக்கு அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கே ஒப்பிட்டு அங்கே பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அங்கே கெர்ஜிக்கிற சிங்கம் அப்படின்னு சொல்லும் போது ஏன் சிங்கம் வந்து கெர்ஜனை பண்ணுது அப்படின்லாம் கூட நம்ம போன வாரம் பார்த்தோம். ஓகேங்களா? அப்படின்னா என்ன பண்ணுதுன்னா அதோட ப்ரெசன்ஸ் என்ன பண்ணுதுங்க அங்கே காட்டுது, அதோட வல்லமை பவர் என்ன பண்ணுதுன்னா அங்கே காட்டுது. ஸோ இது நிமித்தமாக சுற்றி இருக்கிற மற்ற மிருகங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் என்ன ஆகிடும்னா அங்கே வந்துடும். ஸோ அந்த அச்சுறுத்தல்னால அவங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த ஒரு பேரலைஸ் கூட என்ன ஆகிடும், சில மிருகங்கள் ரொம்ப வீக்காக இருக்க மிருகங்கள் என்ன ஆகிடும் அப்படின்னா பேரலைஸ் ஆகிட்டு திடீர்னு அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு முடிவு எடுக்க முடியாமல் போய் சிங்கத்திட்டே போய் மாற்ற அளவு கூட என்ன ஆகிடும்னா அங்கே நிலைமை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதே போல தான் சாத்தானும் யாரெல்லாம் ஸ்பிரிச்சுவலாக வீக்காக இருக்கிறவங்களோ அவங்கள என்ன பண்ணுவான் அப்படின்னா டார்கெட் பண்ணி என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா அங்கே விளைவிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவனா ரொம்ப ஈஸியாக யார் விழுந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சாத்தானுடைய வலையில் யார் ஸ்பிரிச்சுவலாக வீக்காக இருக்கிறோமோ என்ன பண்ணிடுவோம் அங்கே ஈஸியாக அங்கே விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படி விழாமல் இருக்கணும்னா பிரதர் என்ன ஒரு கைடன்ஸ் சொல்லியிருந்தார்? சாத்தானோட வலையில் ஏன் ரிவைஸ் பண்ணுறோன்றது இப்போ புரியுது, கரெக்டுங்க? ஏன்னா எனக்கும் கொஞ்சம் ரிவைஸ் ஆன மாதிரி. ஏன் இப்போ என்ன சொல்லியிருந்தாருன்னா சாத்தானுடைய அந்த ஒரு மாபெரும் விஷயம் எல்லாம் சொல்லிட்டு இப்போ சாத்தானுடைய வலையிலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தார். என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மெய்ப்பர்கிட்ட என்ன பண்ணிடணுங்க அங்கே இமீடியட்டாக அங்கே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ வி ஷுட் பி க்ளோஸ் டு அவர் ஷெப்பர்ட் அப்படின்னு சொன்னார். ஸோ நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தான் அங்கே மீன் பண்ணுறாரு.
ஸோ அப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுடைய தலையிட்ட என்ன பண்ணணும், ரொம்ப க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பை என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே நம்ம வைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்படி வச்சோம் அப்படின்னா சாத்தானுடைய வலையிலேருந்து என்ன பண்ணிடலாம், நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு அங்கே வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரி, இப்போ எப்படி க்ளோஸாக இயேசு கிறிஸ்துட்ட ரிலேஷன்ஷிப் வைக்கிறது, அதாவது எக்ஸாம்பிள்ஸ் வாக்குத்தத்தங்க. ஓகே, இல்லை க்ளோஸாக வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டு அப்படியே போயிடுறோம்ல. க்ளோஸாக எப்படி நம்மளுடைய ஷெப்பர்ட், நம்மளுடைய மைப்பன்ட்ட க்ளோஸாக ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது, ஒரு ஐக்கியம் வச்சுக்கலாம்? ப்ரேயரு, அப்புறம் பைபிள் படிக்கிறது, அப்புறம் நிறைய சப்ஜெக்ட்ஸ் கேட்கறது, பர்சனல் ஸ்டடி. முக்கியமாக என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பர்சனல் ஸ்டடி ஒவ்வொரு புது சிருஷ்டியுமே அனுதினமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அப்போ இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்ன ஆக முடியாதுங்க, க்ளோஸாலாம் இருக்க முடியாது. நம்மளை யார் ஈஸியாக மேற்கொண்டுருவா, சாத்தான் வந்து ஈஸியாக நம்மளை அங்கே மேற்கொண்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். அப்போ நம்ம ரெகுலராக டச்லேயே இருந்தோம் அப்படின்னா சாத்தானுடைய வலையிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்கே தப்பிக்கலாம். ரெகுலராக எக்லீஷா வரும், ஆனால் ரெகுலராக மற்ற விஷயங்கள் பண்ணுறோமா, பைபிள் படிக்கிறோமா, சப்ஜெக்ட்ஸ் கேட்குறோமா, இல்லை பர்சனல் ஸ்டடீஸ் இருக்கா, ஸோ அதெல்லாம் என்னங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இல்லைன்னா என்ன ஆகிடும் அப்படின்னா சாத்தானுடைய வலையில் அவனோட கர்ஜனையில் என்ன பண்ணிடுவோம்னா ஈஸியாக நம்ம அங்கே மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இன்னொரு ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, சாத்தானை குறித்து நம்ம உலகத்தில் போய் சொன்னோன்னா என்ன சொல்லுவாங்க, நம்பவே மாட்டாங்க. கரெக்டுங்களா? போய் எல்லாம் சிரிப்பாங்க, நாங்கள் ஏதோ பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் பிரதர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்ம எப்படி கான்ஃபிடெண்ட்டாக சாத்தான்னு ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லலாம், வேத வசனத்தை வச்சு 100% நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சாத்தான்னு ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னா நம்ம கான்ஃபிடெண்ட்டாக சொல்லலாம். ஏன்னா சாத்தானை பார்க்க முடியாது. ஸோ அப்போ ஆனால் இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரே பேஸ் என்ன அப்படின்னா வேத வசனங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வசனங்களை பிரதர் என்ன பண்ணியிருந்தாருன்னா கோட் பண்ணியிருந்தார். நம்ம போன வாரம் கூட அதை பார்த்தோம். கரெக்டுங்களா? இப்போ அடுத்தது இயேசு கிறிஸ்து வந்து சாத்தானை குறித்து சொன்ன ஒரு வசனத்தை குறித்து அங்கே பேசியிருந்தார். என்னன்னா அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு 2 இடத்துலையும் அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார். இது ஏன் அப்படி சொல்லணும்? போன வாரம் நம்ம என்ன பண்ணோங்க, ஸோ ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் தான். ஓகேங்களா? ஏன் சொல்லணும் இயேசு கிறிஸ்து அப்பாலே போ சாத்தானேன்னு ஏன் விரட்டணும்? நம்ம எதெல்லாம் விரட்டுவோம்? அப்ப தேவனுடைய திட்டத்துக்கு, தேவனுடைய சித்தத்துக்கு யார் யாரெல்லாம் தடையா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே என்ன ஒரு பேர் கொடுத்தாருங்க, சாத்தான். அதுக்கு இன்னொரு பேர் என்ன, எதிரி, அட்வர்சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அட்வர்சரினா தமிழ்ல எதிரி, எதிரினா யார் அப்படின்னா சாத்தான். அப்படின்னா இந்த பேர் எதுக்கு வருது, யாருக்கெல்லாம் இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா யார் யாரெல்லாம் தேவனுடைய திட்டத்துக்கும் அவருடைய சித்தத்துக்கும் எதிர்த்து செயல்படுறாங்களோ அவங்க எல்லாருமே யார் அப்படின்னா அட்வர்சரி தான், எதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ சாத்தான் யார் யாருக்கெல்லாம் எதிரி, தேவனுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு, சபைக்கு, அதாவது நம்ம ஓடிட்டு இருக்க நம்மளுக்கு, புது சிருஷ்டிகளுக்கு, அப்புறம் உலக மக்களுக்கு. அந்த உலக மக்களில் கூட யாராவது கொஞ்சம் தேவனுக்கு பிரியமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டா கூட அவங்கள கூட என்ன பண்ண மாட்டான் சாத்தான், அங்கே விட்டு வைக்க மாட்டான். அவங்களுக்கும் அவன் எதிரியாக தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதேமாரி இன்னொரு இடத்துல என்ன கொடுத்துருந்தாருன்னா இப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு, என்னன்னா இந்த உலகத்தின் அதிபதி யார் அப்படின்றத அங்கே பிரதர் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னு அங்கே சொல்லியிருந்தார். ஸோ இதை சொல்லிட்டு தான் என்ன சொல்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அவன் தான் யார், உலகத்தின் அதிபதி. இது வந்து ஜஸ்ட் ஒரு கருத்தோ ஒரு ஐடியாவோ இல்லை ஒரு கதையோ அதெல்லாம் என்ன இல்லைங்க, கிடையாது. இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாருன்னா பிரதர் அங்கே சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அவன் தான் யார் அப்படின்னா உலகத்தோடைய அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அப்புறம் தான் இந்த ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் பிரதர் வந்து அங்கே சொல்லியிருந்தார். என்னன்னா 3 எதிரிகள் நம்மளுக்கு இருக்கிறாங்க. அதில் சாத்தானோட மீதி இருக்க 2 எதிரிகள் என்ன பண்ணார்னா கம்பேர் பண்ணார். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு யாரோட கம்பேர் பண்ணுறாருன்னா நம்மளுடைய பழைய மாம்சம், பழைய சிந்தை, பழைய கிரியைகளோடு என்ன பண்ணுறாருன்னா அங்கே கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? ஸோ இதுதான் என்ன கான்செப்ட் அங்கே பிரதர் சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இது 2த்தையும் கம்பேர் பண்ணும்போது யார் ரொம்ப பெருசாக தெரியுறா? ஏன்னா பழைய மாம்சம் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப், ரொம்ப பிரதானமானது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவரோட அந்த ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணும்போது சாத்தான் வந்து ஒரு பெரிய விஷயமாக அங்கே தெரியுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன் அப்படின்னா இப்போ இந்த ஒரு பழைய மனுஷனோ இல்லை நம்மளுடைய பழைய சிந்தைகளோ என்ன பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்மளை என்ன பண்ணிக்க மாட்டோம், வேணுக்குன்னே போயிட்டு நம்மளோட ஆவிக்குரிய வளர்ச்சியெல்லாம் கெடுத்துக்க மாட்டோம். அதான் என்ன ஆகும்,
அந்த ஒரு ஹியூமன் டிசையர்ஸ், அந்த ஒரு ஆசை இச்சையில் என்ன ஆகிடும் அப்படின்னா அது போய் நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி அது கெடுக்கும். கரெக்டுங்களா? ஆனால் நம்ம டார்கெட் பண்ணி என்னோட ஆவிக்குரிய வளர்ச்சியை நான் கெடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டோம் நம்ம. அவங்க புது சிருஷ்டியே கிடையாது. கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை அவங்களே அங்கே கெடுத்துட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு அந்த ஒரு ஆசையில் ஏதோ ஒரு இச்சையில் என்ன பண்ணிடுவாங்க, போய் விழுந்துருவாங்க. ஸோ அதனால அது ஒரு ஆவிக்குரிய அந்த ஒரு பாதிப்பு இருக்கும். ஆனால் இதை சாத்தானோட கம்பேர் பண்ணும்போது அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா, திட்டமிட்டு பிளான் பண்ணி என்ன பண்ணுவான், நம்மளை சபை ஆக விடாம அங்க பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதே மாரி தான் உலகத்தோடையும் அங்க கம்பேர் பண்றார். ஸோ உலகத்துல நம்ம தான் போய் என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு பலவீனத்துல உலகத்தோட போயிட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க, மிங்கிள் ஆகி நம்மளோட டைம் வேஸ்ட் பண்றது, நம்மளுடைய டேலண்ட்ஸ் அங்க எடுத்துட்டு போய் வேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு நம்மளோட ஆவிக்குரிய வளர்ச்சியை குறைச்சிட்டு இருப்போம். ஆனா சாத்தானோட கம்பேர் பண்ணும்போது என்ன அப்படின்னா அவனே என்ன பண்ணுவான், பிளான் பண்ணி அதான் டெலிபரேட்டா என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க நம்மளை டார்கெட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு உலகத்தோட நம்ம சொல்லும் போது, இப்போ நம்மளுக்கு யாராவது வந்து ஒரு பத்திரிக்கை வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம்ல ஒரு மீட்டிங் இருக்கு, ஒரு கன்வென்ஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த டைம்ல ஒரு பத்திரிக்கை வைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியுமா நம்மளோட ஆவிக்குரிய வளர்ச்சியை கெடுக்க போறோன்னு. அவங்க கேஷுவலா என்ன பண்ணுவாங்க, பத்திரிக்கை வச்சுட்டு போயிடுவாங்க. உலகத்துல இருந்து ஒரு பாதிப்பு வரும். ஆனா நம்ம தான் அதை என்ன பண்ணணும், அதை போகணுமா இல்லை கன்வென்ஷன் போகணுமா நம்ம தான் அந்த டிசிஷன் எடுக்கணும். கரெக்டுங்களா? ஸோ உலகத்துலேருந்து வர பாதிப்பு திட்டமிட்டு அந்த மாதிரிலாம் என்ன ஆகாது, நம்மளோட ஆவிக்குரிய வளர்ச்சியை கெடுத்தே ஆகணும் அப்படின்லாம் யாரும் அங்கே பண்ண போகிறது இல்லை. அவங்க அப்படியே கேஷுவலாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் நம்மளா போய் என்ன பண்ணிக்குவோம், சிக்கிக்கிட்டு நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி அங்கே பாதிக்கப்படும். ஆனால் சாத்தான் அப்படி கிடையாது. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, திட்டமிட்டு அவனோட ஒட்டுமொத்த ஞானத்தையும் புத்திசாலித்தனத்தையும் என்ன பண்ணுவான்னா பிரயோகிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எப்படியாவது என்ன பண்ணக்கூடாது, நம்ம சபை ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக அவனோட ஒட்டுமொத்த ஞானத்தையும் அறிவையும் பலத்தையும் ஓகேங்களா எல்லாத்தையுமே வச்சு நம்மளை என்ன பண்ணுவான் அப்படின்னா அங்கே அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பான். முக்கியமாக அவன் யாரை டார்கெட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பலவீனர்களை. வீக்னஸாக யார் இருக்காங்க ஸ்பிரிச்சுவலாக அப்படின்னா அவங்கள தான் ரொம்ப டார்கெட் பண்ணுவான். இன்னொரு பாயிண்ட் பிரதர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கூட இருக்க சகோதர சகோதரிகள் வழியாகவும் என்ன பண்ணுவான், இங்கே மட்டும் இல்லை வீட்டில் வெளியில் யார் மூலியமாவது பூந்து கூட என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை அங்கே கெடுப்பான். இதுக்கு தான் நம்ம பேதுரு எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம். பேதுரு அப்போஸ்தலருக்குள்ளேயே என்னங்க 3 வருஷம் கூடயே இருந்தார் இயேசு கிறிஸ்து. அவருக்குள்ளேயே என்ன ஆகிறான், அங்கே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கூடயே இருக்கிறவங்களோட கூட என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பூந்துக்கிட்டு நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி என்ன பண்ணுவான் அப்படின்னா அங்கே கெடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அவனுடைய ஏம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்படியாவது சபை ஆயிடக்கூடாது, நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி அங்கே வளரக்கூடாது, தேவனுக்கு பிரியமாக நம்ம அங்கே வாழக்கூடாது அப்படின்றது தான் என்ன அப்படின்னா அவனுடைய ஏம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் இன்னொரு தலைப்பு பார்த்தோம். என்னங்க, அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக என்ன பண்ணார்னா பிரதர் அங்கே எழுதியிருந்தார். இதில் சில விஷயங்களை பார்த்துட்டு தான் நம்ம விட்டுருந்தோம். ஸோ இந்த ஒரு டாபிக் இன்றைக்கி என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா கொஞ்சம் கதை போலவே இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங், கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக வந்து எப்படி அவன் வந்து லூசிஃபர்லேருந்து சாத்தானா மாறனா அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணியிருக்கிறாருன்னா பிரதர் அங்கே ஒரு கதை போல் அங்கே சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அவன் ஆதி முதற்கொண்டு அப்படின்னு சொல்லும் போது ஆரம்பத்திலேயே என்ன பண்ணிட்டான்னா அங்கே கிளர்ச்சி, அங்கே பிரச்சனை பண்ண அங்கே ஆரம்பிச்சிட்டான். யாருக்கு எதிராக அப்படின்னா தேவனுக்கும் அவருடைய திட்டத்துக்கும் எதிராக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அங்கே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால தான் ஆதாம் ஏவாள் என்ன பண்ணிட்டான், போய் அவங்கள கீழ்ப்படியாமைக்குள்ளே கொண்டு போய் ஒட்டுமொத்தமாக இவனுடைய கண்ட்ரோல்குள்ளே அங்கே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் என்ன பார்த்தோம் அப்படின்னா இவன் இடைவிடாமல் தேவனுக்கு ஒரு விரோதியாகவே அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அங்கே இருந்துக்கிட்டே இருக்கிறான். அப்படின்னா ஆதி முதற்கொண்டு அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் என்னதான் தேவனுக்கும் அவருடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் எப்பயுமே அவன் யார் அப்படின்னா எதிரியாகவே தான் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா? நம்ம இப்போ ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இல்லை தேவனுக்கு பிரியமான ஒரு விஷயங்கள் பண்ணணும்னா கூட அங்கே யார் வந்து நிற்பா, பேசிக் கிளாஸ் கேட்கும் போதே யார் வந்துருவா கூட. நம்ம பேப்டிசம் எடுக்கிறதுக்கு ஸ்விம்மிங் பூல் போனால் அதுக்கு முன்னாடி யார் அங்கே வந்து நிற்பா, அப்படின்னா பயமுறுத்துறதுக்கு இல்லை. அப்படின்னா என்னன்னா நம்மளை அந்த ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிக்குள்ளாக போக விடாமல் என்ன பண்ணிகிட்டே இருப்பான் அப்படின்னா கூடவே நம்மளோட அங்கே
ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளாக நம்மளை எடுத்துட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்படி தான் தேவனுக்கும் அவன் விரோதியாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவுக்கும் அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னா அவருடைய காலப்பகுதியில் அங்கே எதிர்த்து தான் நின்றுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அவனுடைய அந்த ஒரு ட்ராப்பில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒட்டுமொத்த உலகமே மக்களுமே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே அவனுடைய கண்ட்ரோலில் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதேமாரி இன்னொரு விஷயமும் பார்த்தோம். என்ன அப்படின்னா இவன் ஒட்டுமொத்த அந்த ஒரு மனுக்குலத்தையும் கண்ட்ரோல்குள்ளே எடுத்துகிட்டு வரதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் யார் அப்படின்னா ஆதாம் ஏவாள் தான். கரெக்டுங்களா? ஸோ அந்த ஒரு ஆதாம் ஏவாளோட விஷயத்தில் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா தேவன் என்ன பண்ணியிருக்கிறாங்க, படைக்கும் போதே சாத்தான ஏதாவது ரொம்ப மோசமான ஒரு ஜீவியாக அந்த மாதிரி எதாவது படைச்சாருங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. அதுதான் நம்ம போன வாரம் வசனம் வாசிச்சோம். அவர் கண்மலை அவர் கிரியை உத்தமமானது. யாரை குறித்து பேசுதுங்க? ஏசு கிறிஸ்து. ஓகேங்களா? கண்மலையை குறித்து அங்கே பேசிட்டு இருக்கு. ஸோ ஏசு கிறிஸ்து தான் உண்டாக்குனாரு. கரெக்டுங்களா? இதை நம்ம பேசிக் சப்ஜெக்ட்லேயே பார்த்துருப்போம். அப்படின்னா ஏசு கிறிஸ்து உண்டாக்குனது அவருடைய கிரியை எல்லாமே எப்படி இருக்குதுங்க, உத்தமமானது அப்படின்னு சொல்லிட்டு பாரு. அவ்வளோ பர்ஃபெக்டாக உத்தமமாக என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் கிரியேஷன் யாரு? லூசிஃபரு. ஸோ அங்கே படைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுதான் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம், ஒரு ப்ராஜெக்ட் ஏதாவது ஒன்று பண்ணால் என்ன பண்ணுவாங்க, நம்மள்ட்ட இருக்க ஒட்டுமொத்த தாளந்து நேரம் என்னென்னலாம் இருக்குதோ எல்லாத்தையும் போட்டு ஒரு பெஸ்ட் ப்ராடக்டாக கொடுப்போம்ல. அப்போ இயேசு கிறிஸ்துவோடைய ஒட்டுமொத்த ஞானம் அவருடைய தாளந்துகள் எல்லாத்தையும் நினச்சி பாருங்க. அவர் கிரியேட் பண்ணியிருந்த ஒரு ஸ்பீஷீஸ் எப்படி இருந்திருக்கும், ஒரு ஜீவி இருந்தால் எப்படி இருந்திருக்கும். ஸோ அப்படி தான் ரொம்ப பர்ஃபெக்டாக உருவாக்கப்பட்டவன் தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். சாரி, லூசிஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த ஒரு லூசிஃபர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஒட்டுமொத்த இந்த ஒரு உலகத்தையுமே அவரோட கண்ட்ரோலில் வைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டாருன்னா ஆரம்பத்தில் இந்த ஆதாம் ஏவாளோட என்ன பண்ணிட்டாருங்க ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலில் அங்கே எடுக்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுக்கும் தேவனுக்கோ இல்லை இயேசு கிறிஸ்துக்கும் என்ன இல்லைங்க, சம்மந்தமே இல்லை. ஏன்னா தேவன் படைக்கும் போதே அவர் ரொம்ப அவருடைய ஸ்டாண்டர்ட் அங்கே மெயின்டைன் பண்ணியிருக்கிறார். அவர் நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவர், எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுறவர். ஸோ அதனால் எப்படி பண்ணியிருக்கிறாருன்னா சாத்தானை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறார். ஆனால் இவன் தான் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே மாறிட்டான். அது மட்டும் இல்லாமல் ஆதியில் அப்படின்னு சொல்லும் போது இவன் மட்டும்தான் என்ன பண்ணாங்க, லூசிஃபர் மட்டும்தான் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தேவனுக்கு விரோதமாக போனார். ஆரம்பத்தில் வேற யாராவது தேவ தூதர்கள் கூட வந்தாங்களா? இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ ரொம்ப ஃபர்ஸ்ட் பிகினிங்கில் லூசிஃபர் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே இந்த ஒரு கிளர்ச்சி அந்த ஒரு விஷயத்தை அங்கே பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதேமாரி தேவன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும், ஓகேங்களா, அறிவுள்ள ஜீவராசிகள் எல்லாருக்குமே என்ன கொடுத்துருந்தாருங்க, சுயாதீனம், ஃப்ரீவில் அங்கே கொடுத்துருந்தார் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு டிசிஷன் மேக்கிங் அபிலிட்டி, ஓகேங்களா, அந்த ஒரு திறன் இருக்குது. எது நல்லது, எது கெட்டது, எது நன்மை, எது தீமை அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு, யோசிக்கிறதுக்கு எல்லாருக்குமே என்னங்க ஒரு திறன் இருக்குது, அபிலிட்டி அங்கே கொடுத்துருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஃப்ரீவில்லையும் சேர்த்து கொடுத்துட்டார். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஜீவராசிகளும் தான் என்ன பண்ணிக்கணும், அந்த ஒரு டிசிஷன் அங்கே எடுத்துக்கணும். இந்த சைடு போகிறதா இல்லை அந்த சைடு போகிறதா அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒவ்வொரு ஜீவராசிகளும் தான் அங்கே முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ நம்மளுக்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா ஏன் அப்பப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அப்படின்னா எதுக்குங்க? ஆமாம், ஏன்னா கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக எடுத்துகிட்டு போனால் தான், இல்லைனா இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ காலையில் ஏஞ்சோன்னே ஃபோனில் மண்ணாவும் படிக்கலாம், ஃபோனில் வேறு என்னவும் பண்ணலாம். நம்மளுக்கு ஃப்ரீவில் இருக்குது. கரெக்டுங்களா? காலையில் ஏஞ்சோன்னே என்ன பண்ணலாம், என்ன வேணால் பார்க்கலாம். அதேமாரி மண்ணாவும் படிக்கலாம், இல்லை பைபிள் படிக்கலாம், என்ன வேணால் படிக்கலாம். கரெக்டுங்களா? அப்படின்னா அந்த ஃப்ரீவில் யாருக்கு கொடுத்துட்டாருங்க, நம்மளுக்கு கொடுத்துட்டார். அப்படின்னு சொல்லும் போது நம்ம தான் அதை என்ன பண்ணணுங்க, இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதான்றத ஒவ்வொருடைய புது சிருஷ்டியோட கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோன்னா அங்கே பார்க்குறோம். ஸோ இந்தமாரி ஃப்ரீவில்ல கொடுத்ததுனால தேவன் என்ன பண்ணிட்டாராம், எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனை என்ன பண்ணிட்டாருங்க, அவரோட கண்ட்ரோல் அங்கே எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா அதையும் கொடுத்துட்டா இவங்க பாட்டு என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, நித்தியத்துக்கும் ஒரு வாழ்க்கை, ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதனால அந்த ஒரு நித்திய ஜீவனை அவரோட கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதனால தான் சொல்கிறேன், யார் யாரெல்லாம் அவருக்கு கீழ்பட்டு நடக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நித்திய ஜீவன், அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஃப்ரீவில் அவங்களே டிசைட் பண்ணிக்கலாம். அது தேவ தூதர்களாக இருந்தாலும் சரி, மனுஷர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே என்ன இருக்குது, ஃப்ரீவில் இருக்குது. அவங்க டிசைட் பண்ணிக்கலாம் தேவன் பின்னாடி போகணுமா இல்லை வேறு முடிவு எடுக்கணுமா அப்படின்றத. அதே இது வந்து
தப்பான முடிவு எடுக்கிறோம் அப்படின்னாலும் அதுக்கும் தேவன் என்ன பண்றாரு, அது உன் இஷ்டம்ப்பா, நீ ஃப்ரீ வில், உனக்கு சுயாதீனம் இருக்கு, நீ தப்பா தான் பண்ற, ஓகே, அதுக்கு தேவையான பதில் என்ன பண்ணிடுவேன், அதையும் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அங்க சொன்னார். ஸோ இதுதான் என்ன பண்ணாங்க போன வாரம் நம்ம பார்த்து முடிச்சோம். இப்போ இதை அப்படியே கண்டினியூ பண்றாரு பிரதர். என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவோம், ஓகேங்களா? ஏன்னா அங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறாரு. இப்போ பரலோகத்துல வந்து நிறைய விதமான என்ன இருந்தாங்க, தேவ தூதர்கள் ரேங்க்ஸ் இருந்தது, கரெக்டுங்களா? தேவன், அவர் தேவ தூதர் இல்லை, அடுத்தது யாரு, இயேசு கிறிஸ்து இருந்தாரு, பிரதான தேவ தூதர் மிகாயேல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் லூசிஃபர், அதுக்கப்புறம் நிறைய ரேங்க்ஸ் என்ன இருந்ததுங்க, கேராபீன்கள், சேராபீன்கள், இந்த மாதிரி நிறைய நம்ம பார்க்குறோம், கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ரேங்க்ஸில் நிறைய லெவல்ஸில் என்ன இருக்காங்க அப்படின்னா அங்கே தேவ தூதர்கள் அங்கே படைக்கப்பட்டு இருந்தாங்க. அப்போ பூமியெலாம் உண்டாக்கவே இல்லை, ஓகேங்களா? ஸோ நம்ம அதனால தான் பரலோகத்துக்கு போயிடலாம், ஏன்னா எங்கள் பூமியே இங்கே இல்லை, ஓகேங்களா? அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க, தேவ தூதர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க, எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ரொம்ப தேவனோட இணக்கமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு வாழ்க்கையை அங்கே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. எப்போங்க, ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? வெறும் தேவ தூதர்கள் இருக்கும் போது, ஓகேங்களா? அப்போ தேவனுக்கு ரொம்ப கீழ்ப்படிந்து தேவனோட ரொம்ப அன்பாக அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க அப்படின்னா ஒரு வாழ்க்கையை அங்கே வாழ்ந்துருக்கிறாங்க. இது எவ்வளோ நாள் போச்சுன்னா, ஸோ ஃபார் எ வெரி லாங் டைம், ரொம்ப காலப்பகுதிக்கு, அவருக்கு எவ்வளோன்னு தெரில, ஆனால் ரொம்ப காலப்பகுதிக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நன்மையானதை மட்டுமே அவங்க வாங்கியிருக்கிறாங்க, ரொம்ப அன்பு செலுத்தி இருக்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியோட தேவனுக்கு ஊழியம் செஞ்சுருக்காங்க, சேவை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறோம். ஸோ இப்படி தான் அங்கே ஒரு நிகழ்ச்சி அங்கே நடந்துட்டு இருக்கு, இப்படி தான் அங்கே போயிட்டே இருக்கு. இப்போ திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தேவன் பூமியில் யாரை உண்டாக்குறாரு, மனுஷர்கள் அங்கே உண்டாக்க ஆரம்பிக்கிறார். புதுசாக ஒரு பிளானை தேவன் என்ன பண்ணுறாருங்க அங்கே ஸ்டார்ட் பண்ணுறார். அவர்களுக்கு மனிதர்கள் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. இப்போ தேவ தூதர்கள் மேலேருந்து பார்க்குறாங்க, யாருப்பா இது, ஏதோ தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ஏதோ புதுசாக இங்கே ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்களே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்களாம் அங்கே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா தேவ தூதர்களுக்கும் மனுஷர்களுக்கும் என்ன இல்லைங்க, சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. அவங்க ஆவிக்குரிய ஜீவிகளாக இருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க நம்மளுக்கு எப்படின்னு கூட தெரியாது, ரெக்கை இருக்குமா, கொம்பு இருக்குமா, என்ன ஒன்றுமே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவங்கள காற்றுகளாகவும் நெருப்புகளாகவும் கூட தேவன் யூஸ் பண்ணுறாரு சொல்லிட்டு பார்க்குறோம் வசனங்கள். ஸோ அப்போ அவங்க டிஃப்ரெண்ட்டான ஒரு கேட்டகரி. இப்போ மனுஷர்கள் அப்படின்னு சொல்லும் போது ஃபுல்லாக ஒரு ஃப்ளெஷ், ஒரு மாம்சம் மட்டும்தான், ரொம்ப ஒரு கீழான ஒரு நிலைமையில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மனுஷர்களை அங்கே உண்டாக்குறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு மனுஷர்களை உண்டாக்கும் போது கூட தேவன் ரொம்ப பார்த்து பார்த்து செய்கிறார், கரெக்டுங்களா? ஏன்னா இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடி எத்தனை நாட்கள் இருந்ததுங்க, மனுஷனை எந்த நாளில் உண்டாக்குனாரு, 6ஆம் நாள் கடைசி. அப்போ மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடி அந்த ஒரு 6 நாளுமே என்ன பண்ணாருங்க, பார்த்து 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 இந்த மனுஷர்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து செஞ்சார். இன்னைக்கு நம்ம பெட்ரோல் போடுறோன்னா 3ஆம் நாளில் ஃபாசில்ஸ் அங்கே ரெடி ஆச்சு, புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாள்லையுமே தேவன் மனுஷர்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்து பார்த்து அங்கே செய்கிறார். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணிடுவாங்க, அடுத்த வாரம் பிறக்குது, இந்த வாரம் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு தேவையான பெட்டு, டவலு, என்னென்ன சாக்ஸ், என்னென்னலாம் இருக்கோ ரெடி பண்ணி வைப்பாங்கள்ல. ஸோ அதே போல் புதுசாக ஒருத்தவங்க வராங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேவன் அங்கே ரெடி பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவங்கள எப்படி ஆணும் பெண்ணுமாக என்ன பண்ணுறாங்க அங்கே படைக்கிறாரு தேவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ இந்த தேவ தூதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மனுஷர்கள் அங்கே பார்க்குறாங்க, என்ன ஆண் பெண் இப்படிலாம் தனித்தனியாக இருக்கிறாங்களே, நம்மள்ட்ட என்ன இல்லை தேவ தூதர்கள் மத்தியில் அந்தமாரி ஒரு விஷயம் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதேமாரி இவங்க வந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க, அதேமாரி இவங்க ஃபேமிலிஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையா? அப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஏதோ புதுசாக தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அங்கே பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதேமாரி வந்து பார்த்தோன்னா அவங்களுக்குள்ள எப்படி தான் இருப்பாங்க, ஆண் தேவ தூதர் பெண் தேவ தூதர்லாம் இருக்காங்களா? ஏன்னா நிறைய பேர் இது ஏஞ்சல் அப்படின்னாவே என்னன்னு நினச்சிக்குவாங்க, பெண்ணுன்னு நினச்சிக்குவாங்க. நிறைய பேருக்கு பொம்பளை குழந்தை பிறந்தோன்னு என்ன பண்ணுவாங்க, ஆமாம் அப்படிலாம் அங்கே அந்தமாரி ஒரு க்ரைட்டீரியாலாம் என்ன இல்லைங்க அங்கே கிடையாது. ஆனால் இவங்க மனுஷர்களை பார்க்கும் போது என்ன பண்ணிடுவாங்க,
ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, வெரைட்டியாக இங்கே வந்து தேவன் பண்ணி. ஸோ அவங்க பார்க்கும் போதே எப்படி இருந்தால் ரொம்ப அமேசிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்படி இருக்கும்போது அதில் ஒரு பிரதான தேவதூதர் மட்டும், ஒரு பிரதான நிலைமையில் இருக்கிற தேவதூதர் மட்டும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவருக்குள்ள ரெண்டு விஷயத்த அங்கே பிரதர்ஸ் சொல்கிறார். என்ன அப்படின்னா, செல்ஃபிஷ், சுயநலமும், ஆம்பிஷியஸ், லட்சியம். எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாங்கல்ல உலகத்தில், எப்படியாவது இதுவாயிரணும், எப்படியாவது அதுவாயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சியத்தோடு ஓடுவாங்கள்ல. அந்த எண்ணங்கள் யாருக்கு முதல்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சாத்தானுக்கு வந்திருக்கு. அதான் சொல்கிறார், ரெண்டு விஷயங்கள் சொல்கிறாரு, செல்ஃபிஷ் அண்ட் ஆம்பிஷியஸ். ரெண்டு விஷயமும் ஃபஸ்ட்டு யாருக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த சாத்தானுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதனால் இவன் என்ன பண்ணுறான், லூசிஃபர் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அப்படின்னா, இந்த மனுஷர்களை, இந்த ஆதாமையும் ஏவாளையும் என்ன பண்ணணும், நம்ம கண்ட்ரோல் அங்கே எடுக்கணும், நம்மளுக்குன்னு தனியாக ஒரு ராஜ்யம் வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ உலகம், பூமி அப்படின்னு சொல்லிட்டாவே அங்கேருந்து வர கனம், மகிமை எல்லாமே யாருக்கு தான் வரணும், எனக்கு தான் வரணும் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு மைண்டோட ரொம்ப செல்ஃபிஷாக, ரொம்ப ஆம்பிஷியஸாக என்ன பண்ணுறாராம் லூசிஃபர் அங்கே வேலையை அங்கே ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பூமியிலேருந்து ஒரு கணம் கிடைக்குது யாருக்காவது, இல்லைன்னா ஒரு மரியாதை கிடைக்குது அப்படின்னாவே அது யாருக்கு மட்டும்தான் வந்து சேரணும், எனக்கு மட்டும்தான் வந்து அங்கே சேரணும் அப்படின்ற ஒரு நிலைமையோடு அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே ஆரம்பிக்கிறார். ஸோ அதுதான் அவருடைய ஃபஸ்ட்டு கலகம் அப்படின்னு, அதாவது அவர் யோசிக்கிற ஒரு விஷயம் தான் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு கலகமே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே அவர் தான் ஆரம்பிக்கிறார். அப்போ தான் அவருக்கு எதிரி அப்படின்ற ஒரு பேர் அங்கே கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே மாதிரி சாத்தான் என்ன பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஆரம்பத்தில் மற்ற தேவ தூதர்கள் என்ன பண்ணலங்க, அந்த ஒரு கெடுக்கிற விஷயமோ இல்லை அவங்கள நம்மளோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் அவரால் பண்ண முடியலையா. ஏன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அங்கே இருந்த எல்லா தேவ தூதர்களுக்குமே நிறைய ரேங்க்ஸ் இருந்தாங்கல்ல. ஸோ எல்லா தேவ தூதர்களுக்குமே பர்சனலாகவே தேவனை நல்லாவே தெரியும். எல்லாருமே எங்கே தான் இருக்கிறாங்க, ஒன்றா தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது தேவனை பர்சனலாகவே அவரை நல்லாவே தெரியும். அப்படின்னு சொல்லும் போது இந்த லூசிஃபர் அப்படின்றவர் என்னங்க, ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்தவோ இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமோ இல்லை அப்படின்றது மற்ற தேவ தூதர்களுக்கு எல்லாமே தெரியும். அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணல அப்படின்னா இந்த லூசிஃபரோட ஒத்து ஒழித்து என்ன பண்ணலங்க, கூட அவருடைய வேலையை அங்கே செய்ய பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதான், ஸோ தே ஹேட் நோ ரீசன் டு ஃபாலோ ஹிம். அந்த தேவதூதர், மற்ற தேவ தூதர்களுக்கு லூசிஃபரை ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன இல்லைங்க, ஒரு ரீசனுமே அங்கே இல்லை. அதனால் அவங்க ஆரம்பத்தில் எப்படி இருந்திருக்கிறாங்கன்னா, தேவர் கம்ப்ளீட்லி லாயல், டோட்டலாக தேவனுக்கு எப்படி இருந்திருக்கிறாங்க, ரொம்ப உண்மை உள்ளவர்களா, ரொம்ப அன்பு செலுத்துகிறவர்களா அவருக்கு சேவகம் பண்ணிட்டு அங்கே இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதில் கெட்டு போனது ஒரே ஒருத்தர் தான், லூசிஃபர் மட்டும்தான். அவர் மட்டும்தான் என்ன பண்ணுறாருன்னா செல்ஃபிஷாக, ஆம்பிஷியஸாக திங்க் பண்ணுறாரு. ஆதாமேவால் என்னோட கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வரணும், எனக்குன்னு ஒரு ராஜ்யம் வரணும், பூமியிலேருந்து கனம் மகிமை யாருக்காவது போகுதுன்னா அது எனக்கு மட்டும்தான் வந்து சேரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த செல்ஃபிஷ் அண்ட் ஆம்பிஷியஸ் அந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஹார்ட் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே மாற ஆரம்பிக்குது. ஸோ அது வரைக்கும் நல்லா இருந்தவர் இந்த ஒரு சுயநலமான ஒரு லட்சியம் அவருக்குள்ளே வந்ததுனால அவருடைய இருதயம் என்ன ஆகுது அப்படின்னா அங்கே மாற ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதனால என்ன ஆயிடுச்சா, இவர் தேவனையே எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாராம், தேவன் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கிறாரு, தேவனுக்கு ஏதோ பெரிய ஆம்பிஷன் இருக்கு, ஒரு செல்ஃபிஷான ஒரு ஆம்பிஷன் இருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும், பிரதர் எழுதி இருக்கிறாரு, ஓகேங்களா. ஸோ லூசிஃபர், சாத்தானுக்கு முன்னாடி லூசிஃபராக இருக்கும் போது அவர் எப்படி பார்த்துருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, தேவன் என்ன பண்ணுறாரு, ஹி அசியூம்டுன்றார், அவர் யோசிக்கிறார் தேவன் எப்படி இருந்திருக்கிறாரு, அவர் ரொம்ப செல்ஃபிஷாக, ரொம்ப ஆம்பிஷியஸாக, ஒரு சுயநலமான ஒரு லட்சியம் அவருக்கு இருந்திருக்கு. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த பூமியில் சில விஷயங்களை அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவருடைய லட்சியத்துக்காக, அவருடைய சுயநலத்துக்காக பூமியில் ஏதோ அவர் அங்கே பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இவருடைய இருதயத்தில் என்ன ஆகுதான் அங்கே ஆரம்பிக்குது. அதான் ஒரு பொல்லாத இருதயம் இருந்தது அப்படின்னா, அதான் பிரதர் சொல்கிறாரு, அந்த மாதிரி ஒரு ஈவில் ஹார்ட், ஓகேங்களா, அப்படி இருந்தது அப்படின்னா எவ்வளோதான் பரிசுத்தமானவரை பார்த்தா கூட நம்ம இருதயம் எப்படி தான் அவங்கள பார்க்கும்,
மேட்ச் பண்ணி பார்க்குறாரு. எவ்வளோதான் பரிசுத்தமான ஒருத்தரை நம்ம பார்த்தா கூட ரொம்ப உண்மை உள்ளவர், அதான் பிதாவாகிய தேவனையே பார்த்துட்டு எப்படி இருக்கு இவருக்கு? அவர் ரொம்ப செல்ஃபிஷா, ரொம்ப ஆம்பிஷியஸா ஏதோ பூமியில் அங்கே பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்ற ஒரு மைண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அங்கே சொல்றார். ஸோ லூசிஃபர் என்ன பண்ணிக்கிட்டாராம் ஆரம்பத்தில், இவரை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டாராம். என்ன கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, தேவன் பூமியில் இந்த மனுஷர்களை உண்டாக்குனதுக்கு சில ரீசன்ஸ் இருக்கு. அதை படைக்கும் போது தேவன் எப்படி படைச்சிருக்கிறாருன்னா இந்த மனுஷர்களை ரொம்ப கீழானவர்களா, அவங்களுக்குன்னு சில பவர்ஸ்லாம் கிடையாது. கம்பேர் பண்ணுறார் தேவ தூதர்களோட. அவங்களுக்குன்னு சில பவர்ஸ் கிடையாது, அவங்களுக்குன்னு சில விஷயங்கள்லாம் என்னங்க இவங்களுக்கு இருக்க அந்த ஒரு மேன்மைலாம் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும் போது, தேவன் இவங்களை ஒரு கைதிகளாக பூமியில் ஒரு கைதிகளாக ஒரு பிரிசனர்ஸை போல உண்டாக்கி அங்கே வச்சு இவர் என்ன பண்ணிட்டு இருக்க போறாரு? கண்ட்ரோல் பண்ண போறாரு. இதெல்லாம் யார் யோசிக்கிறா? லூசிஃபர் என்ன பண்றாரா அங்கே யோசிக்கிறாராம். ஸோ அதனால தான் தேவன் நம்ம எல்லாரையும் எப்படி படைச்சிருக்கிறாரு? நல்ல மேன்மையான நிறைய விஷயங்கள் பவர்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. ஆனால் இவங்க ஒரு பூமின்னு ஒன்று உண்டாக்கி அதில் மனுஷர்களுக்கு எந்த ஒரு பவருமே இல்லை, ரொம்ப கீழானவர்களாக இருக்கிறாங்க. அதுக்கு வசனமே நம்ம சங்கீதத்தெல்லாம் வாசிச்சிருக்கோம். தேவ தூதர்களும் சற்று சிறியவர் ஆக்கப்பட்டவர் அப்படின்லாம் பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப கீழானவராக அங்கே படைச்சிருக்கிறாரு. ஸோ அப்போ இவர் என்ன பண்ண போறாருன்னா இவங்களை கண்ட்ரோல் எடுத்துக்கணும். ஏதோ ஒரு மோட்டிவ் இவருக்கு இருக்கு, ஒரு தப்பான ஒரு செல்ஃபிஷான ஒரு மோட்டிவ் இருக்கு. அதனால தான் தேவன் என்ன பண்றாரு, அங்க இவங்க கைதிகளை போல அங்க வச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறார் அப்படின்ற மாதிரி யார் யோசிக்க ஆரம்பிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா லூசிஃபர் அங்கே யோசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்படி யோசிக்கும் போது அவருக்கு என்னென்ன குணலட்சணங்கள்லாம் அப்படியே ஒன்றா அந்த ஒரு ஈவல் விஷயங்கள் வருது அப்படின்னா, ஜலசி பொறாமை என்ன ஆகுதுங்க அங்கே வர ஆரம்பிக்குது. யார் தேவனோட கம்பேர் பண்ணுறாரு. அதேமாரி கிளர்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதேமாரி இம்பியூர் தாட்ஸு, தூய்மையற்ற எண்ணங்கள் என்ன ஆகுதுங்க அவருக்குள்ள அங்கே வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது எல்லாம் வர 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 அவருடைய இருதயத்தின் வேர் என்ன ஆயிடுச்சா ஒட்டு மொத்தமாக அங்கே என்ன ஆயிடுதான் கெட்டு போயிட்டே வருது. இது எல்லாமே எவ்வளோ நேரத்தில் நடந்துச்சு அப்படின்னா இட்ஸ் எ மேட்டர் ஆஃப் டைம் அப்படின்றான். மேட்டர் ஆஃப் டைம்னா இப்படின்றது காட்டி அவர் யோசிக்கிறாரு. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த எல்லா விஷயமே இப்படின்றது காட்டி என்ன ஆயிடுச்சுங்க, நம்ம கூட அப்படிதான் யோசிப்போம். டக்குன்னு யாரையாவது குறித்து என்ன பண்ணிட்டு இருப்போம், டக்குன்னு இவங்க அப்படிப்பா இவங்க இப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம்ல. அதுதான் அங்கே லூசிஃபர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்கே செய்கிறாரு. அதுதான் சொல்கிறாரு, அவருடைய ஈவில் டிசையர்ஸ், தீமையான ஒரு ஆசைகள் டக்குன்னு அங்கே வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இது எல்லாமே ரொம்ப ஒரு ஷார்ட் டைமில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே நடந்தது. இதுக்கப்புறம் லூசிஃபர் என்ன பண்ண ஆரம்பிச்சாராம், டைரக்டாகவே ரொம்ப ஓப்பனாகவே தேவனை எதிர்க்காங்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போவார். இன்னும் எங்கேயே வரல, பூமிக்கே வரல, ஓகேங்களா. ஸோ அப்பயே என்ன பண்ணுறாரு அப்படின்னா தேவனுக்கும் தேவனுடைய திட்டத்துக்கும் அங்கே ஆப்போசிட் ஆக ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஏன்னா ஏன் அப்படி யோசிக்கிறாரு, ஏன்னா தேவனுக்கு என்ன இருக்குது, ஒரு செல்ஃபிஷான ஒரு ஆம்பிஷன் இருக்குது. அவர் ஏதோ ஒரு மோட்டிவில் அங்கே போய் பிரிசனஸை போல் அங்கே மனுஷர்களை ஏதோ ரொம்ப ஒரு கீழான ஒரு நிலைமையில ஏதோ படைச்சு வச்சுட்டு இருக்கிறார். ஸோ இப்படிலாம் இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறார். ஸோ இன்னொரு விஷயம் அவர் யோசிக்கிறாராம் என்ன அப்படின்னா, இப்போ பூமிக்கு வர்றாரு அப்படின்னு சொல்லும் போது ஆதாம் ஏவாள்கிட்ட பேசுகிறார் அப்படின்னு சொல்லும் போது ஏவாள்கிட்ட ஃபஸ்ட்டு பேசும்போது இவர் என்ன நினைக்கிறாராம், நான் நீதிக்காக நின்றுட்டு இருக்கிறேன், நான் ஆதாம் ஏவாள் என்ன பண்ண போகிறேன், யார்கிட்ட வந்து காப்பாற்ற போகிறேன், தேவன்கிட்டந்தே நான் காப்பாற்ற போகிறேன். அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கிறாரு, நான் அதனால் என்ன பண்ணுறேன், நான் நீதிக்காக அங்கே நிற்க போகிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஹி அப்ரோச்ட் ஈவ் இன் த கார்டன் ஆஃப் ஈடன். போய் என்ன பண்ணுறாருங்க, ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் அங்கே சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், அந்த ஒரு பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது இவர் யார் அது கட்டளை இடுறது, இவர் ஏன் அந்த அடக்கி வைக்கிறாரு, அவங்களுக்கு தான் ஃப்ரீடம் இருக்குல்ல, ஃப்ரீவில் இருக்குல்ல, ஏன் இவர் போய் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்போ இவர் என்ன பண்ணுறாருங்க, இஸ் அன்ஃபேர்னு எப்படி சொல்லலாம், நியாயம் இல்லாத விஷயங்களை அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அங்கே போய் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவங்களுக்குன்னு எந்த பவர்ஸுமே இல்லை, அவங்கள ரொம்ப கீழானவர்கள் அங்கே வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கூட அவங்களுக்கு இவர் தேவன் என்ன பண்ணலாங்க அங்கே கொடுக்கல. ஸோ அவங்களோட ஃப்ரீடத்தை லிமிட் பண்ணுறாரு, இதை தான் நீ சாப்பிட்ணும், இதை நீ சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஒரு ஃப்ரீடத்தை என்ன பண்ணுறாருங்க, அந்த ஒரு ஃப்ரீடம்னா சுயாதீனத்தை என்ன பண்ணுறாருன்னா அங்கே கண்ட்ரோல் பண்ண அங்கே ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதனால தேவனுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா லூசிஃபர் அங்கே யோசிக்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம்.
ஓகேங்களா? ஏவாள்கிட்ட வந்து பேசுகிற வரைக்குமே லூசிஃபர் இந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் அங்கே இருந்தார். பாசிபிளி அவர் நிஜமாவே நம்பிட்டு இருந்தாராம், தேவன் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கிறார், நம்ம தான் நீதிக்காக நின்று இவங்களுக்காக ஒரு வாதாட போகிறோம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கே நினச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே போல் நீ இந்த பழத்தை சாப்பிட்டா செத்துருவ அப்படின்னு சொல்லும் போது பொய் சொல்கிறாரு. ஏன்னா தேவன் என்ன சொல்கிறாரு? பொய் சொல்கிறாரு. ஏன் அந்த மாதிரி யோசிச்சார் இவர் லூசிஃபர் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி மரணம் சாவு அப்படின்ற ஒரு விஷயம் எங்கே இல்லை? பரலோகத்தில் இல்லை. இவ்வளோ 1000 வருஷங்கள் அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க, அங்கே எதுவுமே என்ன இல்லைங்க. இவ்வளோ நாட்களில் டெத்து இல்லைன்னா மரணம் சாவு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லவே இல்லை. ஒரு பழத்தை சாப்பிட்டோன்னு இவர் இறந்துருவாரா? அதனால் என்னங்க, தேவன் கண்டிப்பாக பொய் தான் பேசிகிட்டு இருக்கிறாருன்னு ஏவாள்கிட்ட என்னங்க ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப விசுவாசத்தோடு அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுவும் இவங்க யாருன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக படைக்கப்பட்டவங்க, தேவனுடைய சாயல் அப்படின்லாம் சொல்லிருப்போம். ஸோ இவ்வளோ ஒரு ஞானம் வாய்ந்த ஒரு ஜீவிகள் இடமே தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பொய் பேசிட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா? அவங்களுக்கு பகுத்தறிவு இருக்குது, அதை கூட யூஸ் பண்ண விட மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் நம்ம யோசிச்சாவே தெரியும், யாருக்கும் மரணம் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அங்கே போய் இதெல்லாம் அங்கே செஞ்சுட்டு இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அவர் யோசிச்சுக்கிட்டு அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னா ஏவாள்கிட்ட அங்கே பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். டோட்டலாக ட்விஸ்ட் பண்ணிட்டார் அவரோட மைண்டு, அவரோட யோசனைகள் எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டோட்டலாக ட்விஸ்ட் பண்ணிட்டு அங்கே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தேவனை அங்கே டைரக்டாக எதிர்க்கிறதுக்கு அங்கே கிளம்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுக்கு ஒரே ரீசன் என்னென்னா, தேவன் தப்பாக ரொம்ப செல்ஃபிஷாக என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அவரோட செல்ஃபிஷ் மோட்டிவ்ஸுக்காக அங்கே மனுஷர்களை அங்கே பிரிசனர்ஸ் போல அங்கே வச்சு அங்கே ஆண்டுட்டு இருக்கிறார். இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். தேவன் வந்து ரொம்ப பர்பஸாக அவங்கள ஏமாற்றிட்டு இருக்காரு. ரொம்ப அந்த ஒரு வஞ்சிக்கிற விஷயம் அவர் பர்பஸாகவே வேண்டுமென்றே அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இந்த ஆதாமையும் ஏவாளையும் அங்கே ஏமாத்திட்டு இருக்கிறார். இவங்களை ஒரு அடுத்த லெவலுக்கு வரவிடாமல் பண்ணுறாரு. இவங்களை அந்த ஒரு இக்னோரன்ஸ் ஸ்டேஜ்லேயே ஒரு அறியாமையிலே என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அங்கே வச்சுட்டு இருக்கிறாரு. ஒரு கண்ட்ரோல் எடுத்துட்டு இருக்கிறாரு. இது எல்லாமே தப்பாக தெரியுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே யோசிக்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, தேவன் ரொம்ப கடுமையான மற்றும் ஒரு அடக்குமுறை ஒரு ராஜ்யத்தை அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அங்கே செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஏன்னா யாரையோ படைச்சு வச்சுட்டு இப்போ நம்ம ஏதாவது எலி பூனையெல்லாம் நம்ம வச்சுட்டு ஒரு கூண்டில் அடைச்சி வச்சுட்டு இருக்கோம், எப்படி நம்மளுக்கு தோணும்? அது யாராவது பார்த்தா என்ன பண்ணுவாங்க? ரொம்ப அப்படியே பிராட் மைண்டில், ஏங்க இப்படிலாம் அடைச்சி வச்சிருக்கீங்க புறாவை, கொஞ்சம் என்ன பண்ணுங்க. சொல்லுங்க சிஸ்டர். ஆமாம், அவர் வந்து தப்புன்னு அவர் என்ன பண்ணுறாருன்னா தப்பாக யோசிக்கிறார். தேவனை தப்பாக யோசிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா இவ்வளோ நேரம் இன்னும் முடியல, இது வரைக்கும் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தேவன் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால நான் தான் போயிட்டு என்ன பண்ண போகிறேன்? நீதிக்காக அங்கே நிற்க போகிறேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அங்கே நடந்துட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கிரியைகள் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் அங்கே இருக்குது. ஸோ ரொம்ப கடுமையானவர் ஒரு அடக்குமுறை விஷயத்த அங்கே வந்து பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதையெல்லாம் கேட்கும் போது ஏவாளுடைய மைண்ட் இப்போ என்ன ஆகுது? மாற ஆரம்பிக்குது. ஸோ லூசிஃபர் வேர்ட்ஸு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துதான். யாருக்கு கேட்கும் போது? ஏவாளுக்கு கேட்கும் போது ஏதோ கரெக்டாக இருக்கு போலையே அப்படின்ற மாதிரி என்ன ஆயிடுச்சா அங்கே யோசிக்க வச்சுதான். ஆனால் அது வரைக்கும் அப் டில் தட் மூமெண்ட் எப்படி இருந்திருக்கிறாங்க ஏவாள் அப்படின்னா ரொம்ப நன்றி உள்ளவர்களா. யாருக்குன்னா தேவனுக்கு ரொம்ப நன்றி உள்ளவளா தேவனுக்கு அங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே இருந்திருக்காங்க, அன்பு காமிச்சிருக்காங்க, ரொம்ப உண்மை உள்ளவர்களா தேவனுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? அங்கே கனம் மகிமை மரியாதை எல்லாமே அங்கே செலுத்தி இருக்கிறாங்க. எது வரைக்கும் அப்படின்னா சாத்தான் வந்து இந்த விஷயத்தை அங்கே பேசுகிற வரைக்கும். அது வரைக்குமே ஏவாளுக்கு தேவன் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சான், விசுவாசம் இருந்துதான். ஸோ இவ்வளோ விஷயத்தையுமே இப்போ யார் உடைக்கிறா? லூசிஃபர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே உடைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ ஏவாள் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள என்ன ஒரு புதிய தாட், நியூ தாட் என்ன ஆகுதான் அவங்களோட மைண்டில் என்டர் ஆகுதான். ஏன்னா இவ்வளோ விஷயம் இவர் சொன்னதுக்கப்புறம் அவங்க மைண்ட் என்ன ஆகுது? கரெக்டாக அங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏதோ புதுசாக அவங்க மைண்டுக்குள்ளே அங்கே வருது. அவங்களும் எதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, தேவன் தான் என்னை இவ்வளோ நாள் ஏமாற்றிட்டு இருக்கிறாரு, என்னை டிசீவ் பண்ணியிருக்கிறாரு, அதை சாப்பிடாதா இதை சாப்பிடாதான்னு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணினா ரொம்ப ட்ரிக்கியாக ரொம்ப என்ன ஏமாற்றிட்டு இருந்திருக்கிறாரு. எனக்கோ இல்லை ஆதாமுக்கோ
நிறைய ஞானமோ இல்லை ஒரு சுயாதீனமோ எங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இவ்வளோ நாள் தேவன் எங்களை எப்படி வச்சுருந்துருக்கிறாரு, ரொம்ப ஒரு அடக்குமுறையில் அங்கே வச்சுட்டு இருக்கிறார், டிசீவ் பண்ணி இருந்திருக்கிறாரு தேவன் அப்படின்ற ஒரு விஷயத்த யார் நம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஏவாள் அங்கே நம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இவங்கள புத்திசாலிகளா ஆக விடாம இன்னொரு பாயிண்ட் அதில் ஆட் பண்றாரு, என்ன புத்திசாலிகளா இவங்க ஆயிடக்கூடாது, ஆதாமோ ஏவாளோ புத்திசாலிகளா ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த பழத்தை சாப்பிட வேணாம்னு சொல்றாரு. ஸோ இப்படியெல்லாம் யார் யோசிக்க ஆரம்பிக்கிறா அப்படின்னா ஏவாள் அங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆனா தேவன் பொய் பேசுறாரு, பொய் சொல்லிட்டாரு அப்படின்றத யார் விசுவாசிச்சிட்டா? ஏன்னா இதெல்லாம் யோசிச்சாவே என்ன ஆயிடுது, தேவன் பொய் சொல்லிட்டாரு, இந்த ஒரு பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அதோட கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்னா மரணம் அப்படின்னும், இது எல்லாமே தப்பு போல, மரணம்னு ஒன்று இல்லவே இல்லை. ஸோ அதனால் தேவனே பொய் பேசிட்டாருன்ற அளவுக்கு யாரும் யோசிக்க வச்சுட்டாருங்க. இப்போ பார்த்துக்கோங்க நம்மளோட நிலைமையெல்லாம், ஓகேங்களா? அப்போ யாருமே கிடையாது, அவங்க மட்டும்தான் இருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால இப்போ யார் ரொம்ப நல்லவங்களா தெரிய ஆரம்பிச்சிட்டாங்களாம் ஏவாளுக்கு? சாத்தான், சாரி லூசிஃபர், எப்படி வேணா வச்சுக்கலாம். அவர் எப்படி கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரொம்ப கேரிங்கா, எவ்வளோ இவர் நம்ம லைஃப்ல என்ன பண்றாரு, அக்கறையா நம்மளுக்காக வந்து பேசுறாரு, நம்மளுக்காக சப்போர்ட் பண்றாரு. நம்மளுக்கு கூட இங்க யாராவது பேசினா அப்படிதான் தோணும், கரெக்டுங்களா? நம்மளுக்காக என்ன பண்றாரு இந்த பிரதரு, வந்து பேசுறாருப்பா அப்படி. அதே மாதிரி என்ன பண்றாருன்னா இப்போ லூசிஃபர் எப்படி தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க ஏவாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப அக்கறை உள்ளவர்களா, இன்னொன்று ரொம்ப ஒரு நம்பிக்கையான ஒரு ஃப்ரெண்டாக யார் மாறிட்டா, லூசிஃபர் அங்கே மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு விஷயம் என்னன்னா, தேவன் இவ்வளோ நாள் என்னை ஏமாற்றி இருக்கிறாரு, என்னை ஒரு அறியாமைக்குள்ளே வச்சிருக்கிறாரு, என்னையும் ஆதாமையும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கே நம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதனால தான் இந்த ஒரு பழத்தை சாப்பிட வேணான்ட்டு அங்கே என்னன்னா அங்கே சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதான் தீஸ் வேர்ட்ஸ் குவிக்லி சேஞ்ச்டு ஈவ்ஸ் திங்கிங். இதெல்லாம் எல்லாமே இப்போ நம்ம பெருசாக பார்க்குறோம், எல்லாமே எப்படி நடந்திருக்குங்க, டக்கு டக்குன்னு யோசிக்கிற விஷயம் தான். ஃபஸ்ட்டு சாத்தானோட மைண்டே பார்க்கணும், இட்ஸ் a மேட்டர் ஆஃப் டைம்னு பிரதர் சொல்கிறார். அப்படின்னா இப்படின்றதுக்காக நம்மளே என்ன பண்ணிடுவோம், டக்கு டக்குன்னு யாரையாவது தப்பாக யோசிப்போம், கரெக்டுங்களா? இவர் அதை பண்ணிட்டார், இவர் இதை பண்ணியிருப்பார் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி யோசனைகள்லாம் என்ன ஆகுது அப்படின்னா எல்லாமே இங்கே நடந்துட்டுருக்கு. ஸோ ரொம்ப சீக்கிரத்தில் ஏவாள் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா தப்பான சிந்தனைக்குள்ளாக அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைமாக அவங்களுக்குள்ள செல்ஃபிஷ்னஸ், சுயநலம் என்ன ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு டைமாக அவங்களுக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா சுயநலம் வருது. அடுத்தது அதோட கூட எது ஆகுதுன்னா கிரீடி, பேராசை என்ன ஆகுதுங்க அவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்குது. ஏன்னா யாரோ என்னை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, என்னை வளர விடாமல் பண்ணுறாங்க, எனக்கு ஞானம் வரக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க, தேவன் பொய் சொல்லி இப்படிலாம் கேட்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு மனுஷி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சுயநலமாக ரொம்ப பேராசையோட அங்கே சிந்திக்க அங்கே ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதான் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாதான். மேபி நம்ம குரோனாலஜி பார்ப்போம், 1 or 2 years அவங்க எப்படி இருந்திருக்கிறாங்க, பர்ஃபெக்டாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணங்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் இதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒவ்வொரு ஃபஸ்ட்டு வந்தது கூட எது தான் வந்திருக்கு பிரதர், செல்ஃபிஷ் தான் சொல்கிறாரு, சுயநலம் தான், ஓகேங்களா? இப்போ அதுதான் நம்ம போன பாயிண்ட் உலகத்தில் கூட பார்த்தோம், உலகம் ஃபுல்லாக எதுனால தான் மூடி இருக்கு, சுயநலத்தில் தான் மூடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அது வரைக்கும் ஏவாளுக்கு தேவன் மேலே ஒரு சின்ன டவுட்டு கூட இருந்தது இல்லையா, she had never doubted God அப்படின்னா. அது வரைக்கும் தேவன் மேலே என்ன பண்ணல அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக ஒரு டவுட் கூட வந்ததில்லை. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோன்னா எப்படியாவது அந்த ஒரு பழத்தை சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்ற ஒரு டிசையர், ஆசை அங்கே என்ன ஆகுதுன்னா அங்கே வர ஆரம்பிக்குது. ஸோ செல்ஃபிஷு, பேராசை, டிசையர்ஸ், ஆசைகள், விருப்பங்கள், இது எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா முதல்ல ஒரு மனுஷருக்குள்ள ஒரு ஸ்திரீக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா அங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது சாத்தானுடைய மைண்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஓகே நம்ம என்ன ஆயிட்டோம், காப்பாற்றிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு மைண்டுனால தேவனை டைரக்டாக அங்கே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அங்கே எதிர்க்க அங்கே ஆரம்பிக்கிறார். அதான் சொல்ற லூசிஃபர் வெண்ட் அகெயின்ஸ்ட் காட் கம்ப்ளீட்லி, ஒட்டுமொத்தமாக
தேவனுக்கு விரோதமாக அங்க என்ன ஆக ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அங்க போக ஆரம்பிச்சிட்டார். ஸோ இதோட கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்னா, இவர் என்ன பண்ண வேண்டியதா இருந்துச்சுன்னா, இவருடைய ஜீவனையே கொடுக்குற அளவுக்கு ரிஸ்க் எடுத்தாராம். யாரு? லூசிஃபர் என்ன பண்றாராம், இந்த நீதிக்காக நான் நிக்கிறேன் அப்படின்றதுக்காக என்னுடைய ஜீவனையே கொடுத்து கூட என்ன பண்ண, என்கிட்ட என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் ரிஸ்க் எடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஒரு மனுக்குலத்தை காப்பாற்றி என்னோட கண்ட்ரோல்குள்ளே நான் எடுத்துகிட்டு வர போகிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் அங்கே டைரெக்டாக வந்துச்சு. ஸோ தேவனை கம்ப்ளீட்டாக அங்கே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அங்கே எதிர்க்க அங்கே ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த ஜீவராசிகள், இந்த மனுஷர்களுக்கு என்ன கிடைக்குங்க? சுயாதீனம், ஃப்ரீடம், இது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ தேவனுடைய அந்த ஒரு கடுமையான ஒரு ஆட்சியிலேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அங்கே வெளியே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் போயிட்டே இருந்தது. ஆனால் அதோட ரிசல்ட் என்ன கிடைச்சதுங்க? அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் சிம்பிளாக தேவன் கூப்பிட்டு, நீ வெளியே போப்பா, நான் சொன்னது நீ என்ன பண்ணல, கேட்கலன்னு சொல்லும் போது அதுக்கு தாங்க ஃபஸ்ட்டு யார் அஃபெக்ட் ஆகிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சாத்தான், லூசிஃபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இவங்க 2 பேரும் கீழ்ப்படியாமையினால அங்கே வெளியே துரத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது he was probably disappointed. ஒருவேளை அவர் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, ஏமாற்றப்பட்டுட்டோம் போல, நம்ம தான் ஏமாந்துட்டோம் போல, நம்ம தான் என்ன பண்ணிட்டு இருந்தோம் இவ்வளோ நேரம், தப்பாக யோசிச்சுட்டோம் போல அப்படின்றத அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே ரியலைஸ் பண்ணுறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த மனுஷர்கள் அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படி ஆயிடுவாங்க? தேவ தூதர்களை போய், ஏன்னா அதெல்லாம் நம்ம அவர் சொல்லியிருப்பாரு, தேவ தூதர்களை போய் ஆயிடுவாங்க, உங்களுக்கு நிறையா ஞானம் வந்துடும், நல்ல வல்லமை ஆகிடும், ரொம்ப பவர்ஃபுல் ஏஞ்சல்ஸை போல் ஆகிடுவீங்க, மரணம்னு ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்படிலாம் ஃபீட் பண்ணியிருந்ததுனால, ஸோ அப்படிலாம் ஏதாவது ஒன்றாவது வருமா அப்படின்னு பார்த்தா அங்கே எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. அதுக்கு பதிலாக ரொம்ப பலவீனர்களாகி போக போக அவங்க மரணத்துக்குள்ளாக போக ஆரம்பித்தாங்க. அப்படின்னு நடக்கும் போது சாத்தானால், லூசிஃபரால் என்ன பண்ண முடியலங்க, அந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளவே அங்கே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது யாருக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்ததுன்னா ஏவாளுக்கும். ஏன்னா ஏவாள் திருப்பி சாத்தானை பார்த்துருந்தா எப்படி இருந்திருக்கும் அவங்க 2 பேருக்குள்ள. நான் பாட்டு ஒழுங்காக என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஒழுங்காக இருந்துட்டு இருந்தேன், ஆனால் நீ என்ன பண்ணிட்ட, என்னென்னமோ சொல்லி என்னை என்ன பண்ணிட்ட, வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டேன். ஸோ அதோட கான்சிக்வன்சஸை அப்போ தான் ஏவாளி என்ன பண்ணுறாங்கன்னா ரியலைஸ் அங்கே பண்ணுறாங்க. இவ்வளோ நேரம் ஒருத்தர் உள்ளேயே வரல, யாருங்க அது? ஆதாம். இப்போதான் ஆதாம் உள்ள வர்றாரு. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, வெளியே போயிட்டாங்க. இப்போ 2 பேருக்கும் என்ன கான்சிக்வன்சஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. யாருக்குன்னா லூசிஃபருக்கும் தெரிஞ்சிருச்சு, ஏவாளுக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ ஏமாற்றப்பட்டுட்டோம், நம்ம தான் தப்பாக யோசிச்சுட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ தான் யார் வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆதாம் வராரு. நம்ம வசனம் பார்த்துருக்கோம், ஆதாம் என்ன பண்ணலங்க, வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டாள் அப்படின்னு வசனம் இருக்குது. அப்படின்னு சொல்லும் போது அதான் பிரதர் சொல்கிறாரு, he knew exactly what would happen. இதை சாப்பிட்டா எக்ஸாக்டா தேவன் என்ன பண்ணுவாருன்றது யாருக்கு தெரியுமா? ஆதாமுக்கு 100% பெர்ஃபெக்டா தெரியுமா? தேவனுக்கு கீழ்ப்படியாம போனோம் அப்படின்னா, அதாவது அந்த பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன ரிசல்ட் வரும் அப்படின்றத எக்ஸாக்டா பெர்ஃபெக்டா யாருக்கு தெரிஞ்சிருக்கு? ஆதாமுக்கு அங்க தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவருடைய கான்ஷியஸில் அவருடைய உணர்வுகள் எல்லாமே என்ன சொல்லியிருக்குன்னா, பரவாயில்ல நீ என்ன பண்ணிடு. அவர் கான்ஷியஸாக தான், ஏமாற்றப்படலை, டிசீவ் ஆகலை யாரும் சொல்லி, புரியுதுங்களா? ஏவாள் வந்து கொடுக்கும்போது கூட அவர் டிசீவ் ஆகலை, பர்ஃபெக்டாக தெரிஞ்சிருக்கு. இதை சாப்பிட்டோன்னா என்ன ஆகிடும், கண்டிப்பாக தண்டனை வரும்னு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சே கான்ஷியஸில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அந்த ஒரு முடிவை அவர் என்ன பண்ணுறாருங்க, அவர் அங்கே எடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் சொல்கிறாருன்னா, அவங்களோட மனைவியை அவங்க பிரியணும். ஏன்னா அவங்களுக்கு இப்போ என்ன ஆகிடும், ஒரு மரண தண்டனை வரும் அப்படின்னு சொல்லும் போது என்னால் யாரை பிரிஞ்சு இருக்க முடியல, என்னோட மனைவி அங்கே பிரிஞ்சு இருக்க முடியல, அது என்னால் தாங்க முடியல, அது ரொம்ப அன்பேரபிளாக இருந்துச்சு, அவரால் தாங்க முடியலையா. ஏன்னா அவ்வளோ க்ளோஸாக 2 வருஷம் இருந்துட்டாங்க, திடீர்னு அவங்க கிடையாது, அவங்க சாவ போகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது இவரால் என்ன பண்ணிக்க முடியலையா, தாங்க முடியலையா. கண்டிப்பாக தண்டனை வரும்னு பர்ஃபெக்டாக அவருக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சுமே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த விதியில் எனக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவராக போய் அந்த பழத்தை என்ன பண்ணிட்டாராம், எடுத்து சாப்பிட்டார் அப்படின்றோம். இது மட்டும் நம்ம படிச்சிடலாம். ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு கீழ்ப்படியாமையினால் என்ன வரும் என்பது தெரிந்திருந்தது. இந்த செயலில் அவனுடைய பங்கு தானாக சம்பந்தப்பட்டதுதான். நாம் அதை ஒரு தற்கொலை என்று கூறலாம்.
தன்னுடைய மனைவி விலக்கப்பட்ட கனியை புசித்ததினால் மரித்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தினால் உந்தப்பட்டவனாக அவனுடைய சொந்த மகிழ்ச்சி இதனால் அழிந்து போகும் என்று உணர்ந்து அவளோடு மரிக்க உறுதி எடுத்துக்கொண்டான். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணிருக்காங்க? சூசைட் அட்டெம்ப்ட் என்ன பண்ணிருக்கிறார்? நாங்க பண்ணி அதான் சொல்றேன்னா அதை ஒரு தற்கொலை என்று என்ன பண்ணலாம், கூறலாம் அப்படின்னு. ஒய்ஃபை பிரிஞ்சு இருக்க முடியல, ஏன்னா அவ்வளோ லவ். அதனால என்ன பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நான் செத்தாலும் சாகுறேன், நான் யாரோட தான் நான் சாவேன்? என் மனைவியோட தான் நான் சாவேன் அப்படின்ற ஒரு டிசிஷன் அங்கே என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்கே எடுக்கிற. தொடர்ந்து படிச்சிடலாம் பிரதர். அவன் திவ்ய குணாதிசயத்தை நன்றாக அறிந்திருப்பான் என்றால், ஏனெனில் அது தேவன் மீட்பில் சம்பந்தம் கொண்டிருப்பது அப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. நிச்சயமாகவே கஷ்டத்திலிருந்து வெளியே வரும்படியான உதவிக்கு அவன் தேவனை நம்பியிருப்பான். திவ்ய கட்டளைக்கு எந்த கிரயம் செலுத்தியும் கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருந்திருப்பான். ஓகேங்களா? ஸோ இது நம்ம உங்களுக்கு தமிழ் கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் இங்கிலீஷில் படிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா புரியும். ஸோ அதுதான் அங்கே சொல்கிறார். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அடுத்த பாயிண்டில் அதை சொல்கிறார் இந்த ஒரு விஷயத்த. ஸோ இந்த ஒரு பாயிண்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறார், தெரிஞ்சே அங்கே என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோன்னா சூசைட் அட்டெம்ப்ட் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அங்கே பண்ணியிருக்கிறார். தான் பிரதர் கேட்குறார், ஒரு ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும், ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணியிருக்கணும், அந்த ஒரு சிச்சுவேஷனை நம்மளை எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சாப்பிடக்கூடாதுன்னு தேவன் சொல்லிட்டாரு. உலகத்தில் யாருமே கிடையாது, இருக்கிறதே 2 பேர் தான். சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ அவங்க சாப்பிட்டுட்டாங்க. இப்போ நம்மளுக்கு பர்ஃபெக்டாக தெரியுது அவங்களுக்கு தண்டனை வரப்போகுது. அப்போ இந்த சிச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணணும்? தேவன்கிட்ட போயிருக்கணும். கரெக்டுங்களா? அதுதான் அங்கே சொல்கிறாரு. அப்போ அப்போஸ் பண்ணியிருக்கணுமா ஒய்ஃபை? ஒய்ஃப் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் போது சொல்லுங்கள் சிஸ்டர். பர்ஃபெக்டான ஹியூமன் பீயிங்கு. ஸோ தேவன் ஒரு விஷயம் சொன்னால் கண்டிப்பாக செய்வார் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. இவருக்குள்ள இன்னும் அந்த செல்ஃபிஷ் ஆம்பிஷியஸ் மோட்லாம் உள்ளே வரல. அவருக்கு ஆரம்பத்திலே வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இவர் டிசீவ் பண்ணது ஏவால தான், ஆதாம கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் அங்கே சொல்கிறாரு, ஒய்ஃப் ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஹஸ்பண்ட்ஸ் என்ன பண்ணணுன்றாரு, எடுத்து சொல்லணுன்றாரு. தப்புனா தப்பு தான். இப்போ 2 பேர் இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேரும் ட்ரூத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒய்ஃப் வந்து சரியா இல்லை ட்ரூத்தில், அப்போ ஹஸ்பண்ட் என்ன பண்ணியே ஆகணும், சொல்லியே ஆகணும். சொல்லலைன்னா அதுக்கு தான் நம்ம போன வாரம் ஒரு சப்ஜெக்டில் கூட ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். 2 பேரோட பசங்க இருந்தாங்க, ஞாபகம் இருக்குங்களா? யார் யார்? சாம்வேலு, ஏலி. கரெக்டுங்களா? ஏலிக்கும் பசங்க இருந்தாங்க, சாம்வேலுக்கும் பசங்க இருந்தாங்க. 2 பசங்களுமே எப்படி தான் இருந்தாங்க? தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க. ஆனால் யாருக்கு தான் தண்டனை கிடைச்சிது? ஏன் சாமுவேலுக்கு கிடைக்கல? வசனத்தில் இல்லை. ஆனால் நம்ம என்ன விசுவாசிக்கிறோம் அப்படின்னா, ஏலி அங்கே சொல்லாமே விட்டுட்டாரு. பசங்க பண்ணுறது தப்புன்றத அங்கே சொல்லாமே விட்டு. ஆனால் சாமுவேல் என்ன பண்ணியிருக்கலாம்? சொல்லியும் அவங்க கேட்கலன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க தேவனுக்கு கணக்கு கொடுத்துக்குவாங்க. அப்போ சொல்ல வேண்டியது யாரோட கடமைங்க? அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை ஒய்ஃப் ஹஸ்பண்டாக இருக்கலாம். ஸோ அப்போ தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் போது 2 பேரும் சத்தியத்தில் இருக்கிறோம் அப்படின்னும் போது கிளியராக என்ன பண்ணிடணும் அப்படின்னா, தப்புனா தப்புன்னு சொல்லணும். இல்லைன்னா இவங்க கெதி தான் நம்மளுக்கும் அங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதான் அங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஆதாம் தேவனுடைய ஒட்டுமொத்த திட்டத்தையோ இல்லை அவருடைய ஒட்டுமொத்த கேரக்டர்ஸையோ என்ன பண்ணலங்க, ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்றார். சாரி. அப்போ ஆதாம் என்ன பண்ணல அப்படின்னா, பர்ஃபெக்டாக தெரியுது அவருக்கு தண்டனை வரும்னு. ஆனால் தேவனுடைய அந்த ஒரு கேரக்டர்ஸையோ இல்லை அவரோட ஒட்டுமொத்த திட்டத்தையும் அவருக்கு அறியாமல் இருந்ததுனால இந்த ஒரு முடிவை அவர் எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அவருடைய இறக்க குணம், அதாவது தேவனுடைய இறக்க குணம், இல்லைன்னா அவருடைய மீட்பின் திட்டம் அவருக்கு தெரிய வாய்ப்பில்லை. அதெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவர் டிஃப்ரெண்ட் சாய்ஸ் எடுத்திருப்பாரு. என்ன பண்ணியிருப்பாருங்க? அதான் சொல்றாரு, நேர ஏவாளை கூட்டிட்டு போய் அங்கே நிற்க வச்சிருப்பாராம். நிற்க வச்சுட்டு ரிடெம்ஷன் ப்ராசஸ்லாம் அவருக்கு தெரியல. தேவன் அவ்வளோ அன்புள்ளவர், அவர் குமாரனையே கொடுத்து மீட்டெடுக்கிற அளவுக்கு யாரு அவர் அன்புள்ளவர், அவருக்கு இந்த மாதிரிலாம் ஒரு பிளான் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருந்தா அழகா போயிட்டு இவங்களை என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ரிடீம் பண்ணி கொடுங்க,
கொஞ்சம் மீட் எடுத்து கொடுங்க, பாவத்தில் விழுந்துட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் மீட் எடுத்து கொடுங்க. அந்த மாதிரி ஒரு வேற வழியில போயிருக்கலாம், டிஃப்ரெண்ட் சாய்ஸ் அவர் சூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் பண்ணாமல் அங்கே விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா தேவனுடைய ஒட்டுமொத்த திட்டமும் அவருடைய ஒட்டுமொத்த அந்த ஒரு அன்பை என்ன பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவர் கொஞ்சம் அறியாமல் இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதனால தான் இந்த ஒரு தப்பு அங்கே பண்ணார். ஸோ இதனால என்ன ஆயிடுச்சுன்னா அவரும் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக என்னங்க அங்கே போயிட்டார். ஏன்னா தேவன்கிட்ட ஃபர்ஸ்ட் போயிருக்கணும், ஆனால் தேவன்கிட்ட போகாமல் இருந்தது என்ன அப்படின்னா அவருடைய மாபெரும் தப்பு. இப்போ இதேமாரி நம்மளுக்கு ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா என்ன பண்ணணும் நம்ம? அப்போ ஃபஸ்ட்டு அவர்கிட்ட போயிட்டு ஒரு ப்ரேயரு, இதுமாரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு, என்ன பண்ணணும், எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடணும்னா ஃபஸ்ட்டு தேவன்கிட்ட போய் அங்கே நிற்கணும். அந்த ஒரு விஷயத்தை இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அங்கே மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் சாத்தானுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னா ஒட்டு மொத்தமாக அந்த ஒரு தீமையின் பாதையிலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே போக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் எல்லாமே தீமையான விஷயத்த அவர் செய்ய ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதில் தான் நம்ம ஒரு பாயிண்ட் கவனிக்கலாம், என்னன்னா அவர் ஆரம்பத்தில் தப்பாக கூட யோசிச்சிருக்கலாம். இது பிரதரோட ரைட்டிங்ஸ் தான், அவர் என்ன ஆக்சுவலாக யோசிச்சாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் பிரதர் என்ன ஹோலி ஸ்பிரிட்டில் எழுதுறாரு இப்படி தான் நடந்திருக்கலான்ட்டு. அப்போ இவர் தப்பு பண்ணிட்டாரு, அப்போ என்ன பண்ணலாம், மன்னிப்பை கேட்டிருக்கலாம், தேவனே நான் தப்பாக யோசிச்சுட்டேன் அப்படின்னு. ஆனால் அவர் அதை பண்ணாமல் திருப்பி திருப்பி கண்டினியூ பண்ணியிருக்கிற அந்த ஒரு தீமையான பாதையிலேயே என்ன பண்ணிட்டாராம் லூசிஃபர் அங்கே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதுதாங்க சொல்றாரு, ஆதியில் அந்த ஒரு சொன்ன பொய், அவர் சாகவே சாவாய் அப்படின்னாரு. இவங்க என்ன சொன்னாருங்க, சாத்தானு சாக மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்த தொடர்ந்து எல்லா ஜனங்களும் நம்ப வைக்கணும். ஏன்னா ஆதியில் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு விஷயம் சொல்லிட்டேன், இப்போ நான் மாற்றி பேசினா என்ன பண்ண மாட்டாங்க, என்ன நம்ப மாட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த சொன்ன பொய்யை இன்னைக்கு வரைக்கும் உண்மைன்னு நம்ப வச்சுட்டு இருக்கிறாரு. என்ன பொய்ங்க, அதுக்குன்னே ஒரு பாடம் நம்ம பேசிக்கில் எடுப்போம், கரெக்டுங்களா? என்ன பாடங்க, ஆத்மாவை குறிச்ச. ஏன்னா அவரு சாவ மாட்டேன்னு சொன்னாரு, இவர் என்ன சொல்லிட்டாரு, தேவன் சாவாருன்னு சொன்னாரு, சாத்தான் சாக மாட்டேன்னு சொன்னத இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா மனுஷன் செத்தா என்ன ஆகிறது இல்ல, சாகிறது இல்ல, அவர் என்னவா சுத்திட்டு இருப்பாங்க, ஆவியாக இல்லை ஏதோ ஒரு ஃபார்ம்ல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அங்க சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க சாவே கிடையாது, மாம்சத்துல சாவாங்க, ஆவியில சாக மாட்டேங்குது. நிறைய கான்செப்ட்ஸ் என்ன இருக்குங்க பைபிள்ல கிடையாது, எங்க இருக்கும், கிறிஸ்தவ மண்டலத்துக்குள்ள இருக்கும். இது எல்லாமே யார் தான் எடுத்துட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சாத்தான் தான். ஸோ அப்போ அந்த ஒரு சின்ன ஒரு தப்பை கரெக்ட் பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் என்ன பண்ணிட்டாருன்னா தொடர்ந்து அவருடைய பொய்யை அந்த ஒரு தப்பை உண்மையாக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா அங்கே போராடிட்டு இருக்கிறார். இன்னைக்கு வரைக்குமே என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அதை போராடிட்டு இருக்கிறார். அதான் சொல்றாரு, புதுசு புதுசாக வேர்ஷனாக எடுத்துட்டு வருவாராம் அவர் சொன்ன பொய்யை நம்ப வைக்கிறதுக்காக. புரியுதுங்களா? எப்படியாவது நம்மளை நம்ப வச்சிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால புதுசாக டிஃப்ரெண்ட்டாக சாத்தான் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்கே எடுத்துகிட்டு வருவான். ஆனால் கடைசி வரைக்கும் இந்த உலக மக்கள் சத்தியத்தை அறிஞ்சிக்காம தேவன் யாருன்னு புரிஞ்சுக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இன்னைக்கு வரைக்குமே சாத்தான் என்ன தான் பண்ணிட்டு இருக்கிறான். நம்மளாம் அதில் ரொம்ப கிரேஸ் ஆனவர்கள், கரெக்டுங்களா? இல்லைன்னா நம்மளும் என்ன பண்ணிட்டு இருப்போம், ஆத்மாவுக்கு பயந்துக்கிட்டு மொட்டை மாடி ஆனால் நைட்டுக்கு போக மாட்டோம், கரெக்டுங்களா? இதுமாதிரி நிறைய இருக்கும், புரியுதுங்களா? அப்படின்னா என்னன்னா இன்னைக்கு வரைக்குமே இந்த உலகத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு விஷயத்த முக்கியமாக தேவன் யாரு, தேவனுடைய சத்தியம், இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிட்டான்னா அங்கே ஒட்டுமொத்தமாக அங்கே மறைச்சிட்டான். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் குழப்பி விட்டுருக்கிறான், எல்லாரையும் மிஸ்லீடு தவறான வழி நடத்துதல் அங்கே செஞ்சுருக்கிறான், எல்லாரையும் ஒரு தப்பான ஒரு ஃபால்ஸ் பிலீஃப்ஸ்குள்ளே என்ன பண்ணியிருக்கிறான்னா எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஆனால் கடைசி வரைக்கும் தேவன் யார், அவருடைய திட்டம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே ஃபுல்லாகவே அங்கே மறைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்னொரு ஒரு விஷயமும் அவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தேவன் ரொம்ப மோசமானவர், ரொம்ப அன்ஃபேரு, ரொம்ப நியாயமற்றவர், அன்பே இல்லாதவர் அப்படின்ற ஒரு பார்வையும் இப்போ யார்கிட்ட இருக்குங்க, உலக மக்கள்கிட்ட இருக்கு, கிறிஸ்தவர் மத்தியிலே இருக்கும். அதுக்குன்னு ஒரு பேசிக் சப்ஜெக்ட் எடுப்போம். என்ன சப்ஜெக்ட்டுங்க? ஒய் வி பர்மிட் ஈவில், கரெக்டா? ஒய் காட் பர்மிட் ஈவில், கரெக்டுங்களா? அப்படின்னா தேவன் ஏன் தீமையை அனுமதித்தார்? ஏன்னா இப்போ உலக ஜனங்களே என்ன நம்பிட்டு இருக்கிறாங்க, தேவன் ரொம்ப மோசமானவர், நியாயமற்றவர். ஒரு குழந்தை பிறந்து இறந்துருச்சுன்னா என்ன உடனே கேட்பாங்க, இந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சது? நம்மளுக்கு தான் 51:5 சங்கீதம் வசனம் தெரியும், கரெக்டுங்களா? அப்போ பிறக்கும் போதே அது பாவின். அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் என்ன அப்படின்னா
ரொம்ப மோசமானவர், ரொம்ப அன்பற்றவர், அதனால தான் இவ்வளோ மோசமான விஷயங்கள்லாம் இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த மாரி ஒரு பார்வையும் சாத்தான் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அங்கே எடுத்துட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் அப்படியே ஆசீர்வாதம் கொடுத்தா கூட கொஞ்சம் மக்களுக்கு தான் தேவன் என்ன பண்ணுவார் அங்கே கொடுப்பாரு. மீதி இருக்க உலக ஜனங்கள் கடைசி வரைக்கும் அங்கே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்க போகிறாங்க. அவர் ஒரு கொடூரமான ஒரு தேவன், ஒரு அநீதியான ஒரு தேவன், ஒரு கருணை உள்ளமே அவங்கள்ட்ட இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, சாத்தான் தேவனை குறித்து ஒரு விஷயத்தை அங்கே மனிதர்களுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது எல்லாத்தையும் ஒரே வசனத்தில் படிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 4:4. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கியிருந்தான். ஓகேங்களா, இது நம்ம பேசிக் சப்ஜெக்ட்ல நிறைய வாட்டி இந்த வசனம் படிச்சிருப்போம். அப்படின்னா 1000 வருஷம் கணக்கா என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, இந்த ஒரு ஏமாற்றத்துக்குள்ள, இந்த ஒரு டிசீவிங்குள்ள என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, அங்க எடுத்துட்டு வந்திருக்கான். இந்த ஒரு ஒட்டுமொத்த உலகத்தையும் ப்ளஸ் ஏசு கிறிஸ்துவ குறிச்சும் என்ன பண்ணியிருக்கான், அவருடைய சுவிசேஷ குறிச்சும் கூட என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அங்கே நிறைய விஷயங்களை அங்கே ட்விஸ்ட் பண்ணி மாற்றி அங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறோம். அவனுடைய இன்னொரு கோல் என்னன்னா, எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ்குள்ளே இருக்கணும், ஒரு ஆவிக்குரிய இருளுக்குள்ளேயே. இப்போ கிறிஸ்தவ மண்டலமே அப்படி தான் இருக்கும். அவங்களாம் என்ன சொன்னாங்க, நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறோன்னு வாங்க, ஆனால் எதுக்குள்ளே தான் இருப்பாங்க, ஒரு இருளுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. தேவன் யாருன்னு தெரியாது, இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாது, நிறைய விஷயங்கள் நம்ம அதுதான் பேசிக் சப்ஜெக்டில் எடுக்கிறோம். கரெக்டுங்களா? அப்படின்னா எல்லாரையுமே தேவனை அறிய விடாமல் பண்ணுறது, அவங்கள ஒரு இருளுக்குள்ளேயே வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே சாத்தான் இன்னைக்கு வரைக்கும் அதை நிலநாட்டிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அழகா இன்னொரு பாயிண்ட் பிரதர் ஆட் பண்ணியிருக்கிறார். என்ன அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் சத்தியம் பிரசங்கிக்கப்படுதோ, எங்கெங்கெல்லாம் சத்தியம் பிரசங்கிக்கப்படுதோ, எங்கெங்கெல்லாம் சத்தியம் வெளியே வருதோ, அங்கே எல்லா இடத்துலையுமே சாத்தான் கொஞ்சம் அச்சுறுத்தலுக்குள்ளே போயிடுவானாம். ஆரம்பத்தில் பார்த்தோம், சாத்தான் நம்மள அச்சுறுத்தலுக்குள்ளே எடுத்துட்டு வருவான் அவன் கெர்ஜன மூலியமா. அப்போ எங்கெங்கெல்லாம் சத்தியம் வெளியே போகுதோ, தேவனை குறிச்சும் அவருடைய சத்தியத்தை குறித்து எங்கெங்கெல்லாம் வெளியே போகுதோ, அந்த இடத்துலலாம் சாத்தானே பயப்படுவானா, ஒரு அச்சுறுத்தலுக்குள்ளே போவானா. ஐயோ, நம்மளுடைய பிளான்லாம் என்ன ஆயிட்டு இருக்குது, யாரோ வந்து ஏதோ உடைச்சிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள என்ன ஆயிடும் அப்படின்னு சாத்தானுக்குள்ள என்ன ஆயிடுமா, ஒரு அச்சுறுத்தல் அங்கே வரும். அதான் சொல்றாரு, என்னதான் சாத்தான் இந்த உலகத்தையே கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருந்தாலுமே ட்ரூத்துக்குன்னு ஒரு பவர் இருக்கு, சத்தியத்துக்குன்னு என்னங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கு. அது வந்து என்ன பண்ணவே முடியாதுன்னா, சாத்தானோட எவ்வளோ பொய்களா இருந்தாலும், எவ்வளோ ட்ரிக்ஸா இருந்தாலுமே அந்த சத்தியம் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன ஆயிடும் அப்படின்னா, அங்கே எல்லாத்தையுமே உடைச்சு போட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்றாருன்னா பிரதர் அங்கே சொல்றாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதே என்னங்க ஒரு பாசிட்டிவான, இப்போ பேசிக் சப்ஜெக்ட்ஸ் போய் எடுக்கிறது தான் கிடையாது. நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க ஆஃபீஸில் எங்கேயாவது போயிட்டு ஏதாவது ஒன்று பேசுகிறோம், ஒரு விஷயத்த சொல்கிறோம், சத்தியத்தை வெளியே எடுத்துகிட்டு வரோம்னாவே எப்படி இருக்கும் அந்த இடத்துல சாத்தானுக்கு. ஆஃபீஸில் கொலிகோட ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, ஹெல்லை பற்றி ஏதோ ஒன்று டக்குன்னு சொல்கிறீங்க, இதுதான்ப்பா இப்படி வசனம் இருக்குது அப்படின்னா என்ன ஆகிட்டு இருக்கும் அவனுக்கு. ஒரு மார்க்கெட் போகிறீங்க, யாரோ ஒருத்தர்கிட்ட அங்கே பேசிகிட்டு இருக்கிறீங்க, என்ன ஆகிட்டு இருக்கும் அவனுக்கு, நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன ஆகிட்டே இருக்குமா, ஒரு பயம் அங்கே வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லா இடத்துலையும் நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோமோ, ட்ராவலிங்கு எல்லாம் எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ எல்லா இடத்துலையும் சத்தியத்தை என்ன பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா, அங்கே எடுத்து சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா அப்படி இருந்தோம் அப்படின்னா இவனை ஈஸியாக என்ன பண்ணிடலாம், உடைச்சிடலாம். இல்லைன்னா அவன் நம்மளை என்ன பண்ணிடுவான், கவுழ்த்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதேமாரி யார் வந்து ரொம்ப தேவனுக்கு பிரியமாக நடக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்கள தான் ஃபஸ்ட் அவன் என்ன பண்ணுவானா, கான்சென்ட்ரேட் பண்ணுவான். அவங்களோட வீழ்கை, அவங்கள எப்படியாவது சத்தியத்தில் வழி விலகி போகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே டார்கெட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு பிரதர் இன்னொரு விஷயத்தை அதுக்குள்ளேயே ஆரம்பிக்கிறார். அதே டாபிக் தான். ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் ப்ராஜெக்ட் சாத்தானுக்கு என்னன்னா இதுவான். இது என்னதுங்க, கோப்பு மார்க்கம். அதான் சொல்றாரு, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிக்கெஸ்ட் ப்ராஜெக்ட் சாத்தான் எடுத்து நடத்தினதுல பண்ணதுல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோன்னா பிரதர் சொல்றாரு அப்படின்னா, பாப்பசி, ரோமன் கேத்தலிக் சர்ச். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆயிட்டு இருக்குங்க, அங்கே நடந்துட்டு இருக்கு. அதான் சொல்றாரு, எல்லா மக்களையுமே, அதுவும் முக்கியமாக கிறிஸ்தவர் எல்லாரையுமே எப்படி வச்சுருக்கான், ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு தப்பான ஒரு டீச்சிங்ஸு எல்லா இடத்துலையும் பொய். ஸோ இது எல்லாமே இது இப்போ மட்டும் இல்லை, நம்ம டார்க் ஏஜஸ் கூட பார்த்துருப்போம். கரெக்டுங்களா?
1660 வருஷம் அந்த விஷயங்கள் எல்லாம். ஸோ ஆரம்பத்துலேருந்தே அவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ஒரு அதாவது இயேசு கிறிஸ்துவோடைய காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கிறான், செஞ்சு முடிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுலேயும் ஒரு பாயிண்ட் பிரதர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, யாராவது தேவனுக்கு ரொம்ப பிரியமாக வாழ்ந்தாங்க அப்படின்னா அந்த காலப்பகுதியில் அவங்களுக்கு தான் நிறைய பனிஷ்மெண்ட், ரொம்ப ஹார்ஷான பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதேமாரி வந்து பார்த்தோன்னா, யாராவது சத்தியத்துக்காக அங்கே நிற்கணும் அப்படின்னா அவங்களோட நிலைமை ரொம்ப ஒஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த அளவுக்குலாம் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அங்கே தண்டனைகளை அங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒரு பாபிலோன் சிஸ்டத்தை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா, அது ஊழல் நிறைந்த ஒரு ஏமாற்று ஒரு கலகம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாருங்க சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது இன்னொரு பாயிண்ட் என்ன அழகாக சொல்கிறார் அப்படின்னா, இந்த பாபிலோன் சிஸ்டத்தை பார்த்தா அப்படியே சாத்தானுக்கு மாறுவேடம் போட்ட மாதிரியே இருக்குமா. அப்படியே எழுதுற படிக்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கு புரியுதுங்களா? ஏன்னா இவன்கிட்ட இருக்க எல்லா கேரக்டர்ஸையுமே எங்கே எடுத்துகிட்டு வந்துட்டானா, அந்த ஒரு பேப்பசிக்குள்ள ரோமன் கேத்தலிக் சர்ச்சுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு அவன் என்ன பண்ணுறான்னா சாத்தானுக்கு மாறுவேடம் போட்டால் எப்படி இருக்கும். ஸோ அதே போல் இந்த ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு மகா பாபிலோன் வேசிகளின் குடியிருப்பு இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக அங்கே வந்து பிரதர் ஏன் சொல்கிறாருன்னா அவ்வளோ விஷயங்கள் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுக்கு பழைய பாபிலோனோட கம்பேர் பண்ணுறார். ஏன்னா நேபுகாத் நேச்சரோடைய காலத்தில் அங்கே என்ன ஆச்சுங்க, இஸ்ரேல் ஜனங்களை பாபிலோன் என்ன பண்ணாங்க, அங்கே சிறையிருப்புக்குள்ளே அங்கே வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே போல் இப்போ ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் கிறிஸ்டியன்ஸ் அவங்க நோட் பண்ணுறாரு, இவங்க எல்லாரையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பாபிலோன் சிஸ்டத்துக்குள்ள ஒரு மாபெரும் ஒரு பாபிலோனுக்குள்ள இந்த ஒரு சாத்தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்கே ஏமாற்றி கொண்டு இருக்கிறான். ஆனால் இதுக்கு என்ன பேருனா ஒரு ஆவிக்குரிய அடிமைத்தனம். அவங்க எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம், நாங்கள் தேவனை தான் தொழுது கொண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஆவிக்குரிய அடிமைத்தனத்துக்குள்ளாக சாத்தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அங்கே வச்சுட்டு இருக்கிறான். ஸோ அதை கம்பேர் பண்ணுறார். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு அடிமையாக இருந்தாங்க, இப்போ ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் எங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு மகா பாபிலோனுக்கு அங்கே அடிமைகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12-14. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இது நம்ம ஆல்ரெடி பேசிக் சப்ஜெக்ட்லேயே பார்த்த வசனங்கள் தான், கரெக்டுங்களா? ஸோ அவனுடைய திங்கிங்கை குறித்து அங்கே என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு. ஸோ அதுக்கு எதுக்கு ஒப்பிட்டு அங்கே பேசுகிறாரு அப்படின்னா பாபிலோனுடைய சிஸ்டத்துக்கு. ஸோ வானத்துக்கு ஏறுவேன் இப்போது இப்படிலாம் பண்ணும்போது பாபிலோனும் எப்படி தான் இருக்குது, மகா பாபிலோனா வேசிகளின் குடியிருப்பா. நம்ம அந்த ஓமையெல்லாம் கூட பார்ப்போம், அப்படி சின்ன கடுகு என்ன ஆயிடுச்சுங்க. ஸோ அந்த மாதிரி ஒட்டுமொத்த உலகத்தையுமே ஒரு கண்ட்ரோல்குள்ளே இந்த ஒரு ஆன்டி கிரைஸ்ட் அந்த பேப்பசி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு கண்ட்ரோல்குள்ளே வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் அங்கே சொல்கிறாரு இந்த ஒரு விஷயம் டோட்டலி கரப்டடான ஒரு விஷயம். ஸோ இதை அப்படியே எதுக்கு கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா சாத்தானுடைய அவனுடைய மேட்டிமைக்கு அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கே கம்பேர் பண்ணி அங்கே சொல்கிறாரு. இது கூடிய சீக்கிரம் என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கடலில் போடப்பட்ட கல்லை போல் என்ன ஆகிடுமா, கடலில் ஒரு கல்லை போட்டால் போய் தேட முடியுங்களா? அதான் சார், இட் வில் நெவர் ரைஸ் அகெயின். திரும்பி அது என்ன ஆகவே ஆகாது அப்படின்னா இந்த ஒரு பாபிலோன் சிஸ்டம் திருப்பி வரவே வராது. தொடர்ந்து வசனங்கள் 15-17 வாசிக்கலாம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் உடைய. ஆனாலும் நீ ஆகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய், உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்திரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீட்டுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். ஓகேங்களா? ஸோ அதே ஒரு விஷயத்தை தான் அங்கே திருப்பி சொல்கிறார். ஸோ கம்பேரிசன் தான் பண்ணுறார். என்ன அப்படின்னா பாபிலோன் எப்படி இருக்குது, ஸோ இது எப்படி விழப்போகுது, ஸோ அந்த அவங்களுடைய ஆம்பிஷியஸ் லைஃப், அவங்களுடைய சுயநலமான ஒரு வாழ்க்கைகள், அவங்களுடைய மோசமான ஒரு குணலட்சணங்கள், ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து யாரோட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா சாத்தானோடைய அவனுடைய சுயநலமான ஒரு ஆம்பிஷியஸான ஒரு லைஃபுக்கு என்ன பண்ணுறாருன்னா அங்கே கம்பேர் பண்ணுறார். அதான் அவன் என்ன பண்ணிட்டான்னா ஒட்டுமொத்த உலகத்தையுமே அவனுடைய கண்ட்ரோல்குள்ளே அங்கே வச்சுட்டு இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் இங்கே அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ
அதான் சொல்றாரு என்ன அப்படின்னா, இது கூடிய சீக்கிரம் என்ன ஆயிடும் அப்படின்னா இதுக்கு ஒரு முடிவு வந்துடும் அப்படின்றார். இந்த ஒரு டாபிக் அப்படிதான் முடிக்கிறார். ஓகேங்களா? ஸோ சாத்தானுக்கு என்ன இருக்குங்க, நம்ம ரெவலேஷன்ல எல்லாம் கூட படிப்போம், கரெக்டுங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்த சொல்லி அங்கே என்ன பண்றாருன்னா முடிக்கிறாரு. என்ன அப்படின்னா, கூடிய சீக்கிரம் இந்த ஒரு சாத்தானுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஒரு வீழ்கை இருக்குது. ஸோ 1000 வருட அரசாட்சியின் முடிவில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ஒரு சாத்தானுக்கு ஒரு முடிவு அங்கே எடுத்துட்டு வர போறார். அதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு பூமிக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா, இந்த ஒரு சாபத்திலேருந்து ஒரு விமோச்சனமே அங்கே கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு ஆசீர்வாதங்கள் என்னங்க உலக ஜனங்களுக்கு அங்கே கிடைக்க போகுது. ஸோ சாத்தான் இருக்கிற வரைக்கும் என்ன கிடைக்காதுன்ட்டாரு, ஆசீர்வாதங்கள் அங்கே கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுதான் டோட்டலாக அழிக்கும் போது சாத்தானை மட்டும் அழிக்க மாட்டாராம், ஏஞ்சல்ஸ் கூட தேவ தூதர்கள், கெட்டு போன தேவ தூதர்கள் இருந்தாங்களே அவங்களையும், அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் சாத்தானை ஃபாலோ பண்ணுறாங்களோ, ஏன்னா நம்மளே பார்ப்போம்ல சாத்தானை திருப்பி என்ன பண்ணுவாங்க லிட்டில் சீசனில் கலட்டி விடும் போது யார் யாரெல்லாம் பின்னாடி போகிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரே முடிவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க பார்க்குறோம். சில வசனங்கள் பிரதர் கோட் பண்ணியிருக்காரு, படிச்சிடலாம். மத்திய 25ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். மத்திய 25ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு அழிவை குறித்து பேசுகிறாரு. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானார். மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். ஓகேங்களா? இயேசு கிறிஸ்து எப்படி அழிச்சார் அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி லாஸ்ட்டாக ஒரு வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியுமாயிருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமுமான கடலில் தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். ஓகேங்களா? இது நரகம் கிடையாது, அது என்னதுங்க, இரண்டாம் மரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கு டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன், ஒரு அழிவுக்குள்ளாக போயிடுவாங்க, திருப்பி அவங்க வரப்போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதோட என்னன்னா சாத்தானே முடியல, ஒரு பார்ட், ஏன்னா சாத்தானை குறித்து நிறைய பிரதர் எழுதியிருக்கிறாரு. ஓகேங்களா? அந்த ஒரு டாபிக் ஆல்ரெடி ஒரு டாபிக் பார்த்தா, இது ரெண்டாவது டாபிக் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு அங்கே சொல்லிக்க, அது ஆதி முதற்கொண்டு அப்படின்னு சொல்லும் போது ஆதியிலேயே அவன் என்ன பண்ணிட்டான், பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவன் எப்படி எப்படிலாம் யோசிச்சான், ஆதாம் ஏவாள் எப்படி கண்ட்ரோல்குள்ளே எடுத்துகிட்டு வந்தான், அவன் பண்ண தப்பை அவன் ஒத்துக்காமல் என்ன பண்ணிட்டான், திருப்பி திருப்பி அதே ஒரு மோசமான ஒரு தப்பையே திருப்பி திருப்பி அவன் பண்ணிகிட்டே இருந்தான். இன்னைக்கு வரைக்கும் அதை தான் பண்ணிட்டு இருக்கிறான். இதில் நடுவில் பாபிலோன் சிஸ்டத்தையும் பிரதர் என்ன பண்ணுறாருங்க எடுத்துகிட்டு வந்து கம்பேர் பண்ணி அங்கே சொல்கிறார். ஸோ எப்படி சாத்தான் வந்து உலகத்தில் இருக்க ஜனங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி என்ன பண்ணுறாருன்னா அங்கே முடிக்கிறார். முடிக்கும் போது எப்படியும் அவனுக்கு ஒரு அழிவு இருக்குது, கூடிய சீக்கிரம் இருக்குது. அது யார் மூலியமாக தான் இருக்குது, நம்ம சொல் ஆமாம் நம்மளுடைய ஓட்டத்தில் தான் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதோட இந்த ஒரு டாபிக் முடியுது. அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டாபிக் சாத்தானை குறித்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்கே எழுதியிருக்கிறார். ஓகேங்களா? பொல்லாங்கில் சாத்தானின் கூட்டாளிகள், ஓகேங்களா, பிசாசுகளின் லேகியோன் அப்படின்னு சொல்ல, சாட்டன்ஸ் அசோசியேட்ஸ் இன் ஈவில் லீகியோன்ஸ் ஆஃப் டீமன்ஸ் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக பிரதர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா சில விஷயங்கள் எழுதியிருக்கிறார். தேவனுடைய சித்தம் இருந்தால் என்ன பண்ணலாம்னா அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இது மட்டுமாய் பொறுமையாக கேட்ட நம்ம அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தேங்க்யூ.